மிகவும் அன்பை அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவது என்ற வாழ்த்துக்களோடு காரைக்குடி சபையின் அன்பின் வாழ்த்துக்களையும் வேத மாணவ கிளை சபையின் அனைத்து சபைகளின் சார்பாகவும் அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு பார்க்க போகிற பாடத்தோட தலைப்பு என்னன்னா, சகோதரர் சொன்ன மாதிரி காயின் மேல் போட்ட அடையாளம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். ஸோ தலைப்பை கேட்டோன்னே நமக்கு டவுட் வந்திருக்கும், இது ஆல்ரெடி எங்கே கேட்டுட்டோம், பேசிக்கலி கேட்டிருப்போம். ஸோ அது ஓரியன்டாக இப்போ கேட்க போகிறதில்ல. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த பேசிக் சப்ஜெக்டை வந்து நம்ம பார்க்க போகிறதில்ல, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில ஹிடன் சீக்ரெட்ஸை மட்டும் நம்ம வந்து இன்றைக்கி டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கிறோம். நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம 2 நாள் மீட்டிங் அப்படின்னாலே மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ப்ரோக்ராம் இருக்கும், ரைட்டுங்களா? என்ன ப்ரோக்ராமு? கிஸ் ப்ரோக்ராம் இருக்கும். இன்றைக்கி வந்து சகோதரர் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்கிப் பண்ணதை இன்றைக்கி நம்ம வந்து இதில் ஓவர் கம் பண்ணிக்குவோம். இதுவும் இந்த சப்ஜெக்டும் ஏறக்குறைய ஒரு கிஸ் ப்ரோக்ராம் மாதிரி தான். ஸோ இதில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னா, இங்கே யாரும் தனித்தனி டீம் கிடையாது, எல்லாருமே என்னதான், எல்லாருமே ஒரே டீம் தான். ஸோ எல்லாரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா சகோதரர்கள் ஆசைப்பட்ட மாதிரி இந்த சப்ஜெக்ட் வேகமாக முடிஞ்சிடும். ஸோ நம்ம டைரெக்டாக சப்ஜெக்டில் போயிடலாம். ஸோ காயின் மேல் போட்ட அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம யாரை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம்? காயின், ஆபேல், வேற ஆப்ஷனே கிடையாது. இவங்க 2 பேரை பற்றி நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். அதாவது பைபிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு கிளியராக தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர்ல ஒரு கேரக்டர் யாருன்னா இந்த ஒரு கேரக்டர். இப்போ ஆதாம் ஏவாளை பற்றி ஓரளவுக்கு தெரியும், அதுக்கடுத்து காயின் ஆபேலை பற்றி ஓரளவுக்கு தெரியும். திடீர்னு ரெவலேஷன்ல கொஸ்டின் கேட்ட பதில் சொல்லிடுவோங்களா? லைட்டாக அப்படியே நமக்கு ஒரு சர்க்காகும். ஸோ அதனால ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான சப்ஜெக்ட். இதில் சந்தேகங்கள் வர்றதுக்கோ இல்லை டவுட்டாக உட்காந்து பார்க்குறக்கோ எதுவுமே கிடையாது. ஸோ நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியான சப்ஜெக்ட் தான். ஸோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஹிடன் சீக்ரெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ காயின் ஆபேல் இவங்க கதை நல்லாவே தெரியும், ரைட்டுங்களா? ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த 2 பசங்க. இவங்க வந்து ஆதாம் ஏவாள் வந்து ஏதேன் தோட்டத்தில் சந்தித்த பிரச்சனைகளை தங்கள் பசங்களுக்கு சொல்லி வளர்க்குறாங்க. அதன் நிமித்தம் இவங்க தேவனுக்கு பலி செலுத்துறாங்க. அதில் ஒருத்தருடைய பலியை தேவன் என்ன பண்றாரு? அங்கீகரிக்கிறார். ஒருத்தருடைய பலியை தேவன் என்ன பண்ணல? அங்கீகரிக்கல. அதுக்கப்புறம் அங்கீகரிக்காதவருக்கு அங்கீகரித்தவர் மேல ஒரு கோபம் வருது. அவர் போய் என்ன பண்ணிடுறாரு? கொலை செஞ்சாரு. அதுக்கப்புறம் தேவன் அவர் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுக்குறாரு. அவர் ஊரை விட்டு ஓடி போய் அதுக்கப்புறம் அந்த பக்கம் வாழ்றாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். கதை கரெக்டு தானே? ரைட்டு தானே? ஸோ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கதையை படிக்கும்போது நமக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்திருக்குங்களா? இந்த ஸ்டோரியை படிக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு அன்கம்ப்ளீட்டடா ஏதாவது டவுட் ஏதாவது வந்திருக்குதுங்களா? என்ன டவுட்டு? காயினுக்கு மனைவி யாரு? வேலிடான கொஸ்டின். வேற என்ன அடையாளம்? வேலிடான கொஸ்டின். வேற ஸோ சகோதரர் கேட்ட மாதிரி ஒரு சில அந்த மாதிரியான இதுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பையா உள்ள போயிட்டு அதை ரிவீல் பண்ணிட்டு இந்த சப்ஜெக்ட்ல இருந்து தேவன் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ சகோதரர் கேட்டதில் ஆரம்பிச்சிடலாம். இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு அது கூட சப்ஜெக்ட்ல போயிடலாம். சகோதரர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காயினோட மனைவி யார்? ஏன் சகோதரர் அந்த கேள்வி கேட்டார்? ஸோ அங்கே இருந்தது யார் அப்படின்னா ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பசங்க இருந்தாங்க. யாருன்னா காயின் ஆபேல் இருந்தாங்க. இப்போ காயினுக்கு மனைவியாக இருக்க அங்கே யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் திடீர்னு ஒரு பொண்ணு எங்கேருந்து முளைச்சு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்னன்னா, இன்னொருத்தர் யாரோ கேட்டாங்களே, காயின் மேலே போட்ட அடையாளம் என்ன? பேசிக் சப்ஜெக்ட்லேயே இந்த டைட்டில் தான் வச்சாங்க, காயின் மேல் போட்ட அடையாளம். ஆனால் கடைசி வரைக்கும் நமக்கு நிழல் பொருள் மாதிரி பார்த்தோம். அந்த அடையாளம் என்னன்னு அந்த சீக்கிரட்டை யாருமே சொல்லவே இல்லை. ஒருவேளை சொன்னால் நம்மளும் தப்பிச்சிருவோமோ என்னமோன்னு சொல்லலையோ தெரியலைங்க. ஸோ அந்த ஒரு சீக்ரெட் என்னன்னு நமக்கு தெரியல. இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, அந்த லைஃப் ஹிஸ்டரி யோசிச்சு பாருங்களேன். அந்த லைஃப் ஹிஸ்டரியில ஹீரோ யாரு? ஹீரோனா தெரியலீங்களா? அந்த சப்ஜெக்டோட கதாநாயகன் யாருன்னு கேட்குறேன். கேட்கல? காயினா ஆபேலா? ஆபேல். அந்த சப்ஜெக்டோட ஹீரோ யாருன்னா ஆபேல். ஆபேல் என்ன ஆயிட்டாரு? செத்து போயிட்டாரு. யாருனால செத்து போனாரு? காயினால செத்து போனார். காயினுக்கு தேவன் கொடுத்த தண்டனை என்ன? காயினுக்கு தேவன் கொடுத்த தண்டனை என்ன? இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம திருச்சியிலேருந்து பிரதர் பேசினார், சார்ஜ் பிரதர் என்ன சொன்னார் அப்படின்னா, சகோதரர்களுக்கு முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடாது, யாரையும் குறை சொல்லக்கூடாது, யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது. அப்படி குற்றப்படுத்தின தேவன் அதற்கான தண்டனையை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு சப்ஜெக்ட் எடுத்தார். சொந்த சகோதரனை கொண்டுட்டார், ரைட்டுங்களா? உலகின் முதல் மரணம் ஒரு கொலை. ஆமாவா இல்லைங்களா? உலகின் முதல் மரணம் ஒரு கொலை. ஆனா தேவன் காயினுக்கு ஏதாவது பனிஷ் பண்ணாருங்களா? சகோதரி கேட்டாங்க ஒரு கேள்வி, காயின் மேல போட்ட அடையாளம் என்னன்னு. அந்த அடையாளம் என்ன பர்பஸ்க்காக போட்டது? யாரும் அவன் என்ன பண்ணிடக்கூடாது, கொலை பண்ணிடக்கூடாதுன்னு காயினை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக போட்டதுதான். என்னதுன்னா அந்த ஒரு சிம்பிள்.
அது என்ன சம்பளம் பின்னாடி பார்க்கலாம். இப்ப பிரச்சனை என்னன்னா, ஆபேலை கொண்டவனை கடவுளையா செக்யூர் பண்ணணும்? கடவுள் வந்து அவனை மன்னிச்சு விட்டுட்டாரா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. அவனை செக்யூர் பண்ணி இருக்கிறார். அவன் என்ன கேட்கறான்னா, நான் இப்ப கொண்டுட்டேன், இப்ப நான் ஓடி போறேன் அப்படின்னு என்னை பாக்குறவங்களை என்ன பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்களே அப்படிங்கிறப்ப, அப்ப இப்ப இவர் தேவனை இவனை காயினை பாதுகாக்க தேவன் வந்து அவனுக்கு என்ன கொடுக்குறாருங்களா, ஒரு அடையாளம் மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்குறாரு. அதன் மூலமா அவன் பாதுகாக்கப்படுறானா? ஆபேலை கொண்டவனுக்கு இது பனிஷ்மெண்டா? இது பனிஷ்மெண்டா ஆஃபரா? சரி, இது எப்படி சரியான ஒரு ஜட்ஜ்மெண்டா இருக்கும்? புரியல ஒரு என்னங்க இருந்துட்டு போட்டுங்கிறது. இது ஆதாமுக்கு இல்லைங்களே, காயினுக்கு தானுங்களே. காயின் போயிட்டு அங்க வந்து போறாரு, போயிட்டு ஒரு நோத்துங்க ஒரு பட்டணத்துக்கு போயிடுறாரு. அங்க போய் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி ஒரு பெரிய ஜெனரேஷன் யாருக்கு டெவலப் ஆகுது? காயினுக்கு டெவலப் ஆகுது. ஹீ ஃபீல் பெட்டர், அப்படித்தானே? அவர் இருந்த வரைக்கும் ராஜா மாதிரி இருந்துட்டு செத்து போயிட்டார். அவருக்கு வேற ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரியோ இல்ல தண்டனை அனுபவிச்ச மாதிரியோ ஏதாவது பதிவுகள் இருக்குமான்னு தேடி பார்த்தா அப்படி ஒன்றும் இல்லை. ஸோ அப்ப என்னதான் பிரச்சனை? இதுதான் காயினுக்கு தண்டனையா? இப்படி ஒரு சில கேள்விகளுக்கான பதிலத்தை இப்ப தேடி போறோம். ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துடும். சகோதரர் கேட்ட கேள்வி, காயினுடைய மனைவி யார்? அந்த கேள்விக்கு பின்னாடி இன்விசிபிளா இன்னொரு கேள்வியை ஒளிஞ்சிருக்கு. இவர் கேட்பார், என் சகோதரனை கொன்னுட்டேன், இனி என்னை பார்க்கிற எவனும். சோ 2 கேள்விக்கு ஒரே பதில் தான். இருக்கிறது 2 பேர் தான். அப்புறம் இவரை பார்க்கறது யாரு? இருந்தது 2 பேர். யாரு? காயினும் ஆபேல். அதுல ஒருத்தர் என்ன ஆயிட்டாரு? செத்துட்டார். இனி யார் இவரை கொல்ல போறது? இது அவசியம் இல்லாத பயம் தானே. என்னை பார்க்கிற எவனும் கொன்று போடுவான்னு ஒரு அவசியம் இல்லாத பயம் வந்து காயினுக்கு எதுக்கு அப்படின்னா, இன்விசிபிளா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அங்க காயினும் ஆபேலும் மட்டும் இல்ல. எப்படி டெவலப் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பதில் தான். பட் சயின்டிபிக்கா நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா, ஹிஸ்டரி ஓரியன்டா பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நான் இருக்கிறேன், நான் ஒரு ஹியூமனா இருக்கிறேன்னா எனக்கு ரோல் மாடல் யாரு? எனக்கு அப்பா அம்மா, இல்ல எனக்கு பிசினஸ்ல ரோல் மாடல் ஹையர் அத்தாரிட்டி, என்னோட படிப்புல ரோல் மாடல் எங்க டீச்சர், இப்படின்னு இன்னொரு மனுஷன் தான் எனக்கு என்னவா இருப்பான்? ரோல் மாடலா இருப்பான். இன்னொருத்தனை பார்த்து நான் என்ன வந்து அப்கிரேட் பண்ணிக்குவேன். இதுதான் என்னோட பேசிக்கான நாலேஜ். ஆதாமுக்கு யாரும் ரோல் மாடலா இருக்க வாய்ப்பு இருக்கு? அவர் தான் ஒருவரும் காணக்கூடாது கண்டிடவும் கூடாதுன்ட்டாருங்களே. வேற வேற நான் ஆதாமுக்கு தான் கேட்கிறேன். ஆதாமுக்கு யாரு ரோல் மாடலா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்கிறேன். இப்ப ஆதாம் வந்து ஃபேமிலி லைஃபை கத்துக்கணும். அதாவது ஆதாம் ஏவாள் 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவுக்கு அந்த கெமிஸ்ட்ரி, ஒரு அட்டாச்மெண்ட், இதை பில்டு பண்ணணும்னா இதை யார்கிட்ட போய் கத்துக்கிறதுன்னு கேட்கிறேன். கிறிஸ்துவ கிட்டையா? யார்கிட்ட? லூசிஃபர்ட்டிங்களா? ஐயோ. வேற ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கல்யாணம் ஆகலைங்களே. ஒருவேளை அவர் கல்யாணமாகி மனைவியோட இருந்திருந்து என் மனைவி நான் இப்படித்தான் பார்த்துக்கிட்டேன்னு ஆதாம் டெமோ காட்டியிருந்தா கூட ஆதாம் கத்துக்கிற ஆப்ஷன் இருக்கு. பட் அதுக்கும் வழி இல்லைங்களே. அப்ப எப்படித்தான் கத்துக்கிட்டாலும் ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஆதாமுக்கு கண்ணு முன்னாடி இருந்த இன்னொரு உயிரினம் அப்படின்னு பார்த்தா அனிமல்ஸ் மட்டும்தான். என்னதான் இருந்துச்சு? அனிமல்ஸ் எல்லாம் ஒன்னா இருக்கிறத பார்த்து ஆதாம் ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் தேவன் ஆதாம் தனியா இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருங்களா, அவனுக்கு ஒரு துணையை அவனில இருந்து எடுத்து கொடுத்தார். மற்ற விலங்குகளுக்கு அப்படி இல்லை, ஆதாமுக்கு மட்டும்தான். அதனாலதான் திருமணமானவங்களும் ஒரே சரீரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கடைசி வரைக்கும் பிரிஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு பல குடும்பங்கள் அப்படி இருக்கா இல்லைன்னு அதுவும் தெரியல. ஸோ அவங்க 2 பேரும் ஓரளவுக்கு அந்த கண்டிஷன்ல இருந்தாங்க. கரெக்ட் தானே? ஸோ இந்த கண்டிஷன்ல இருக்கும்போது இப்போ அவருக்கு முன்னாடி டெமோ பீஸா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா அந்த அனிமல்ஸ் மட்டும்தான். அனிமல்ஸுக்குள்ள அன்னைக்கு தேவன் என்னைக்கு எப்படி படைச்சாரோ இன்னைக்கு வரைக்கும் எப்படித்தான் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. என்னது? உணவு சங்கிலிகள் மட்டும் மாறுபட்டு இருக்கு. ஏதேன் தோட்டத்தில் இருந்த வரைக்கும் அனிமல்களோட ஃபுட்டு ஒரு கல்ச்சர் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே அதோட ஃபுட்டு கல்ச்சர் வேற மாதிரி ஆயிருச்சு. இப்ப பிரச்சனை என்னன்னா, அது முன்னாடி அனிமல்ஸ் மட்டும் தான் இருக்குன்னா, இப்போ ஒரு கத்துக்க வேண்டியது யார்ட்டு தான் கத்துக்கணும்னா அனிமல்ட்டு தான் கத்துக்கணும். அனிமல்ஸ்ல வந்து ரிலேஷன்ஷிப் எத்திக்ஸ் கிடையாது. புரியுதுங்களா? அனிமல்ஸ் கிட்ட உறவு முறை கொள்கைகள் இல்லை. ஆண் பெண் அவ்வளவுதான். அது அண்ணன், இது அக்கா, இது அத்தை, இது மாமா அப்படிங்கிற கல்ச்சர் எங்க இல்லை? அனிமல்ஸ் இல்ல. சோ ஆதாம் ஏவாள்னால மட்டும்தான் குழந்தை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு நம்ம உறுதி என்ன பண்ண வேண்டாம். மேபி ஆதாமுக்கு அதுக்கப்புறமும் குழந்தைகள் பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த குழந்தைகள் மூலமா ஆதாமுக்கு என்ன பிறந்திருக்கலாம், ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒரு சில ஆதாரங்கள் ரெஃபரன்ஸ்க்காக ஞாபகத்துக்காக சொல்றேன். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் என்ன உறவு முறை? சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர். இவள் என் தாய்க்கு மகள் அல்ல, என் தகப்பனுக்கு பொண்ணு. சோ அவங்க சகோதரிகள் யாரு? நம்ம ஆபிரகாமின் விசுவாசம் சப்ஜெக்ட் பார்த்திருப்போம், கோபில மட்டும் பார்த்திருக்கோம் நினைக்கிறேன். அந்த ஹிட்ல சொல்லுவோம் என்னன்னா, அங்க போயிட்டு ஒரு ராஜாட்ட மாட்டிக்குவாங்க. அந்த ராஜா சாரால கல்யாணம் பண்ணணும்னு பிளான் பண்ணும்போது இவர் என் தங்கச்சின்னு சொல்லுவார். யாரு?
ஆபிரகாம் சாரால தங்கச்சின்னு சொல்லுவாரு. பார்த்தா தங்கச்சி மாதிரி இருந்தா மட்டும்தான் அந்த ராஜா நம்புவாரு. இட் மீன்ஸ் என்னன்னா, சாரால் பாக்குறதுக்கு எப்படித்தான் இருந்திருக்கிறாங்க, தங்கச்சின்னு சொன்னாலும் நம்புற மாதிரி தான். ஏன்னா ஒரே பிளட். யாரு அப்பா 2 பேருக்கு யாரு தான்? ஐயோ, நான் புதுசா சொல்ற மாதிரியே பாக்குறீங்களே. அப்பா 2 பேருக்குமே ஒரே ஆள் தான், அம்மா தான் வேற வேற. இன்னொரு ஹிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, லோத்தோட பசங்க பேர் ஞாபகம் இருக்குங்களா? யாரு? மோவாபியர், அம்மோனியர். லோத்தோட பசங்களோட அம்மா யாரு? லோத்தோட பசங்களோட அம்மா யாரு? பொண்ணு. லோத்துடைய மகள்கள், லோத்துடைய மனைவி கிடையாது. சோ இந்த கல்ச்சர் வந்து அப்பவே இருந்த கல்ச்சர் தான். நியாயப்பிரமாணத்துக்கு அப்புறம் தான் இந்த கல்ச்சர் மாறுச்சு. சோ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த குழந்தைகள் காயின், ஆபேல். அதுக்கப்புறம் பிறந்த எல்லாரும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மட்டும்தான் பிறந்திருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வசனம் பாசிபிள் இல்லை. எந்த ஒரு வசனம் அப்படின்னா, என்னை காண்கிற எவனும் என்னை கொன்று போடுவானே அப்படிங்கிற வசனம் பாசிபிள் எல்லாம் போயிடும். இட் மீன்ஸ் என்னன்னா, அங்க ஒரு ஜெனரேஷனே டெவலப் ஆயிருக்கு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி. இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, இப்ப காயின் ஆபேல கொன்னதுக்கு அப்புறம் தேவன் விரட்டி விட்டுருவாரு. காயின் ஓடி போயிடுவார். எங்க ஓடி போயிடுவாரு? நோத் அப்படிங்கிற தேசத்துக்கு ஓடி போயிடுவாரு. அங்க போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அங்க ஒரு சந்ததி. அப்படின்னா காயின் ஆபேல் சம்பவம் நடக்கும்போது பக்கத்துல நோத் அப்படின்னு ஒரு கண்ட்ரி உருவாயிருக்கு. அந்த ஊர்ல மக்கள் இருந்திருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு பொண்ணத்தை யார் கல்யாணம் பண்ணியிருக்கிறா? வேற வாய்ப்பே இல்லை. இவங்க எல்லாருமே ஆதாம் ஏவாள் மூலியமோ, ஒண்ணு ஆதாம் மூலியமாவோ இல்ல ஏவாள் மூலியமாவோ டெவலப் ஆன சந்ததிகள் தான். இது என்னன்னா இந்த சந்ததி. சோ காயினுக்கு மனைவி வர்றதுக்கான ஆச்சரியம் இங்க ஒண்ணுமே இல்லை. சோ அங்க அதிகமான மக்கள் தொகை இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் காயினுக்கு அந்த பயம் வந்துச்சு. சோ அந்த ஒரு இதுல இருந்து வெளியே போயிட்டாரு. இப்ப பிரச்சனை என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கதை நமக்கு நல்லாவே தெரியும். இப்ப வந்து இவங்க ஒரு இடத்துக்கு வர்றாங்க, பலி செலுத்துன்னு ஆசைப்படுறாங்க. பலியையும் செலுத்திட்டாங்க. இப்ப பலி செலுத்தி யார் இறந்து போயிட்டது? ஆபேல் செத்து போயிட்டாரு. ஆபேல் செத்து போனதுக்கு தேவன் ஒரு அடையாளத்தை கிஃப்டா கொடுத்து, நீங்க என்ன பண்ணு, ஓடிப்போ, உன்னை எவனாவது கொல்லணும்னு நினைச்சவன் பக்கத்துல வந்தானா அவனுக்கு என்ன கிடைக்கும்? நியாயப்படி இந்த பனிஷ்மெண்ட் யாருக்கு கொடுக்கணும்? இப்ப எனக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு, அந்த தம்பியை ஒருத்தர் கொன்னுட்டானா அவனை கொல்லணுங்கிற ஆசை எனக்கு இருக்குமா இருக்காதுங்களா? ஹியூமன் நேச்சரே அதானே. கொல்லணுங்கிற ஆசை எனக்கே இருக்கும். நான் அவனை கொல்ல போனா அவன் பண்ணின தப்புக்கு இப்ப பனிஷ்மெண்ட் யாருக்கு வந்துருமாமா? யாருக்கு வந்துரும்? என் தம்பியை கொன்னவனை நான் கொல்ல போனா அவனை கொல்ல போன பாவத்துக்கு என் மேல எத்தனை பழி சுரமாமா? காய் மேல ஒரு பழி கூட சுமரல. நியாயத்துக்காக தட்டி கேட்க போன எனக்கு எத்தனை பழி? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? சரி, இதுல காயினுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாங்களா? ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான். வீட்டிலே படிச்சு பாத்துங்க. மேட்ரு என்னன்னா, தேவன்கிட்ட வந்து பனிஷ்மெண்ட்டை வாங்கி, என்ன பனிஷ்மெண்ட்? இந்த இடத்தை விட்டு நீ ஓடிப்போ அப்படின்னு சொன்ன பனிஷ்மெண்ட்டை வாங்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போறாரு. அங்க ஒரு பொண்ணை பார்க்கு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவருக்கு ஒரு சந்ததி டெவலப் ஆகுது. இந்த சந்ததி வளருது. இந்த சந்ததியில இருந்து தான் ஒரு சில விஷயங்கள் டெவலப் ஆச்சு. எந்தெந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுலயே நம்ம 20ஆம் வசனம். ஆகாள் யாபாலை பெற்றாள். அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான். சோ இந்த ஆகாள் யாருன்னா, காயுடைய சந்ததியில வந்த ஒரு கேரக்டர். ரைட்டுங்களா? யாருடைய சந்ததி? காயினுடைய சந்தையில் வந்து ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து யாருன்னா, ஆகாள் யாபாலை பெற்றால் அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான். அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த சம்சாரின்னு சொல்லுவோம்ல, விவசாயம் பண்றவங்க, விவசாய குடும்பத்தான்னு சொல்லுவாங்களா, இவங்க எல்லாருக்கும் தகப்பன் யாரு? யாபால். யாபால்னு சொல்றத விட காயினுடைய சந்ததி அப்படி புரிஞ்சுக்கலாங்களா ஈஸியா? யாருடைய ஜெனரேஷன்? காயினுடைய சந்ததி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அவன் சகோதரனுடைய பெயர் யூபால். அவன் கிண்ணறக்காரர், நாகசுரக்காரர், யாவருக்கும் அவன் என்ன ஆயிட்டாங்களாமா? சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மியூசிக், இசை சம்பந்தப்பட்டமான எல்லா விஷயங்களுக்கும் யார் தான் தகப்பன் ஆயிட்டாரு? யார் தகப்பனானது? யூபாலை விட்டுருங்க. காயினுடைய சந்ததி அப்படி புரிஞ்சுக்கலாம் சிம்பிளா. யாருடைய சந்ததி? இப்ப நம்ம யாருடைய சந்ததி? இப்ப நான் எங்க அப்பா பேரை சொல்லுவேனா இல்ல ஆபிரகாம சொல்லுவோங்களா? நம்மெல்லாம் விசுவாசத்தின்படி யாருடைய சந்ததியா மாறிட்டோம்? ஆபிரகாமின் சந்ததியா மாறிட்டோம். அப்படின்னா நம்ம ஆபிரகாம் சந்ததி எப்படியோ, இவங்கெல்லாம் யார் சந்ததி அப்படின்னா காயுடைய சந்ததி. அப்படி பார்த்தா அதே மாதிரி சில்லாலும் தூபாலும் காயினை பெற்றால் அவன் பித்தளை, இரும்பு முதலியவற்றின் எல்லா தொழிலாலும் ஆசாரியனானா. அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜியும், அதாவது இன்ஜினியரிங் ஒர்க்னு சொல்றாங்கல்ல, அது என்ன இன்ஜினியர்? சிவில் இன்ஜினியர், அப்புறம் வுட்டு, கோல்டு, மெட்டலு, அயனு, எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் யார் தான் ஒரு சிக்னேச்சர்?
காயின். ஸோ இன்னைக்கு உலகத்துல காயின் அன்னைக்கு செத்துட்டாலும் இன்விசிபிளா காயின் இன்னைக்கு என்னவா இருக்கிறான்? எப்படி இருக்கிறாருங்க? இன்விசிபிளா. அது அவர் அலையோட இருக்க, உயிரோட இருக்கிறார், இன்விசிபிளா. இன்னைக்கு நம்ம ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு முன்னாடி யாரோட நாலேஜ் இருக்கும்? காயினோட நாலேஜ் இருக்கும். ஒரு மியூசிக் வாசிச்சுட்டு இருந்தாங்க சகோதரர், அதுக்கு முன்னாடி யாரோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கும்? காயினோட அந்த நாலேஜ். அங்க இருந்து நம்ம யோசிக்கலாம், அவங்க தான் முதலாம் உலகத்திலேயே செத்து போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். பதில் என்னன்னா, இது ஜீன் ஓரியன்டான விஷயம், ரைட்டுங்களா? நான் ஒரு டிரைவிங் கத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னோட மெமரி அழிச்சாலும் எனக்கு என்ன பவர் இருக்கும்? நான் டிரைவ் பண்றது. அதே மாதிரி மதர் டங்கு, நான் பேசின லாங்குவேஜ் எனக்கு மறக்கவே மறக்காது. இது என்ன நான் கத்துக்கிட்டது. இது என்ன பண்ணுது? நான் கத்துக்கிட்ட நாலேஜ் ஓரியன்ட். ஸோ அவங்க அழிஞ்சாலுமே கூட இந்த நாலேஜ் வந்து நோவால இருந்து அப்படி ஜென்ரேட் ஆகி இன்னைக்கு வரைக்கும் இன்விசிபிளா யார் உயிரோட இருக்கிறது? காயின். ஃபர்ஸ்ட் ஒன்னு என்னன்னா, காயின் தேவனுக்கு பிடிக்காத ஒரு நபர். காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை. பட் ஸ்டில் காயின் அலைவ்ட். இப்ப வரை காயின் எப்படி இருக்கிறாரு? இதுல காயினுக்கான பனிஷ்மெண்ட் என்னது? ஐயோ, நம்ம ஆதி ஆகமத்துல காயின் ஆபேலை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்பவே இதா இருக்குதுங்களே, இல்ல யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சோ இதுல காயினுக்கான பனிஷ்மெண்ட் என்னது அப்படின்னு கேட்கறத, இதுல காயினுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கா? இருக்கா இல்லைங்களா? இது குவிஸ் ப்ரோக்ராம், அதை ஞாபகத்துல வச்சு பதில் சொல்லுங்க. நான் மட்டும் தனியா பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இதுல காயினுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கா இல்லையா? புரியலை. அது ஏவாளுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? என்ன சார்? அதுதான் நானும் கேட்கிறேன். அவர் சொல்லிட்டாரு. இப்ப காயின் வந்து ஆபேல் மாதிரி வந்து கொடூரமான மரணத்துக்குள்ள போனாருங்களா? ஆக்சிடென்ட் டெத்து அப்படி ஏதாவது போன மாதிரி ஏதாவது பதிவுகள் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவும் தெரியல. இல்ல அவங்க சந்ததியாவது ஒளிஞ்சு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அவங்க இன்விசிபிளா இருக்கிறாங்க அப்படின்னா இதை தேடி பார்த்தோம்னா அப்படி எந்த ஒரு ஹிண்ட்டுமே இல்லை. நம்ம சொல்லலாம் ஒரே ஒரு வசனம் என்னன்னா, பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயினை போல் இருக்க வேண்டாம். அப்புறம் தன் சொந்த சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை, இப்படி ஒரு சில வசனங்கள் சொல்லலாம். ஆனா காயினை வந்து உண்மையிலேயே இவனை தேவன் வந்து இது பண்ணிட்டார், பனிஷ் பண்ணிட்டார் அப்படின்னு சாலிடா விட்னஸ் பண்ற மாதிரி ஏதாவது பதிவுகள் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அப்படி வெளிப்படையை எடுத்து காட்டுற மாதிரி எந்த ஒரு வசன பதிவுகளும் இல்ல. அவர் சொன்னார், இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டானா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவனை விரட்டி விட்டாரு. ஆனா விரட்டி விட்டவன் வந்து இப்ப நல்லா இல்லை, அவன் வந்து நொடிச்சு போயிட்டான். எங்க ஊர் பாஷையில சொன்ன நாசமா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படி ஏதாவது பதிவுகள் இருந்துச்சு அப்படின்னா கூட ரைட், ஓகே. இப்ப அவன் ராஜாக்கள் ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். இப்ப ஆசா ராஜாலாம் இருந்தாருன்னா ஆரம்பத்தில் நல்லவராக இருந்திருப்பாரு, அப்புறம் நெகட்டிவ் கேரக்டர்ல வந்திருப்பாரு. தேவன் அவரை பனிஷ் பண்ணி கடைசியில குஷ்டரோகம் வந்து என்ன ஆயிருப்பாரு? செத்து போயிருப்பாரு. அப்படி ஏதாவது பனிஷ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னு பதிவு இருந்ததுன்னா கூட ஓகே ரைட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்படி எந்த ஒரு விஷயமே இல்லாம இருக்குமே. இப்ப இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்க? இப்ப உண்மையிலேயே காயின் நல்லவரா இல்ல கெட்டவரா? புரியல. காயின் நல்லவரா கெட்டவருங்களா? சரி, பாதி பேர் நல்லவர். நல்லவர்கள் எத்தனை பேர் உறுதியா இருக்கிறீங்க? ஏன் நல்லவர் அப்படின்னு பார்க்கிறோம் அப்படின்னோம்னா, அவரை யார் ப்ரொடெக்ட் பண்ணது? சாத்தான் ப்ரொடெக்ட் பண்ணாருங்களா? தேவன் ப்ரொடெக்ட் பண்ணார். அவன் போய் யார்கிட்ட தான் அழுவான்? தேவன்கிட்ட தான் அழுவான். என்னை பார்க்கிற எவர்களும் என்ன பண்ணிடுவாங்க? கொன்னு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட தான் போய் அழுவான். அழுதானா இல்லையான்னு தெரியல, அந்த வசனத்தை அவன் சொல்லுவான். சோ தேவன் அவனை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பார். யாரு ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பா? தேவன் ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பார். தேவன் ப்ரொடெக்ட் பண்ணனா அதுக்கப்புறம் அவனோட குரோத்துக்கு ஃபுல்லா யார் தான் காரணம்? தேவன் தான் காரணம். வேற ஆப்ஷனே இல்லை. இதுல சாத்தானுக்கு இந்த பஞ்சாயத்துக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. சோ ஏன் தேவன் வந்து காயினை குரோத்துக்குள்ள கொண்டே விடணும்? இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஆபேல் செத்து போயிருவாரு. ஆபேலுடைய ரத்தம் போய் எங்க பேசுங்களாமா? தேவன்கிட்ட பேசும். இப்ப ஆபேல் ரத்தம் என்ன பேசிருக்கோம்? இங்க பாருங்க, இது வரைக்கும் நான் ஒழுக்கமா தான் இருந்தேன். யாரு? ஆபேல். நான் ஒழுக்கமா தான் இருந்தேன். உங்களுக்கு எப்படி பலி செலுத்தினா பிடிக்குமோ அந்த பலி தான் என்ன பண்ணேன், நான் கொண்டு வந்து செலுத்தினேன். 10 குறைக்கு அதை யாரு அப்ரிஷியேட் பண்ணது? நீங்க அப்ரிஷியேட் பண்ணலைன்னா கூட பிரச்சனை, நீங்க அப்ரிஷியேட்டும் பண்ணிட்டீங்க. இப்ப கடைசியில நீங்க அப்ரிஷியேட் பண்ண பாவத்துக்காக யார் என்னை கொண்டுட்டது? நியாயப்படி காயினுக்கு யார் மேல கோபம்? தேவன் மேலதான் கோபம். ஆனா பாவம் காயினால என்ன பண்ண முடியாது, தேவன் மேல காட்ட முடியாது. 2 பேர் பலி செலுத்தணும். அதுல ஒரு பலியை தேவன் என்ன பண்ணிட்டார்? அங்கீகரிச்சிட்டார். 2 பேர் இல்ல, ஒருத்தன் தான் இருக்கிறேன். இப்ப தேவன் என்னதான் பண்ணி ஆகணும்? அங்கீகரிச்சா அங்கீகரிக்கட்டும். அங்கீகரிக்கணும். இதுல வெஞ்சன்ஸுக்கோ ஜெலசிக்கோ இங்க என்ன எல்லாம் போயிடும். சோ காயின் 2 என்ன ஆக்கிட்டாரு? 1 ஆக்கிட்டாரு. இப்ப ஆபேலுக்கு அர்த்தம் போய் கெஞ்சுது. என்ன கெஞ்சுதுன்னா, இந்த மாதிரி பண்ணிட்டானே, இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு காயினோட ஆபேலோட ரத்தம் போய் அங்க பேசினதுக்கு தேவன் கொடுத்த பனிஷ்மெண்ட் தான் இவனுக்கு ஒரு அடையாளத்தை போட்டு, நீ இங்க இருந்து சகோதர சமயம் சபிக்கப்பட்டவன் மாதிரி இருப்பே அப்படின்னு சொன்னாரு. பட் அப்படி இருந்த மாதிரி வரசனம்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ரைட்டுங்களா? சோ இந்த விஷயங்கள் எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது? அப்ப உண்மையிலேயே தேவன் வந்து
காயினுடைய பலியை ஏத்துக்கிட்டாரா ஏத்துக்கலையா? ஏத்துக்கிட்டாரா ஏத்துக்கலைங்க? உலக ஜனங்கள் யாரு? காயின் மூலமா உலக ஜனங்கள். வேலிடான பாயிண்ட், சிஸ்டர் சூப்பரா சொன்னாங்க. ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா, வந்தது சேத்தோட சந்ததியில இருந்து. கரெக்ட் தானே? காயினோட சந்ததி ஜலப்பிரளயத்திலே அழிஞ்சிருக்கும். காபேலுக்கு பதிலாக எங்களுக்கு சேத்துல ஒரு குமாரனை கொடுத்தான்னு சொல்லிட்டு சேத்துல இருந்து சந்ததி டெவலப் ஆகும். சேத்துல இருந்து அப்புறம் ஒரு சிலர் வருவாங்க, லாமேக்கு, மெத்துசாலா, நோவாவோட ஜலப்பிரளயம் வந்து அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் நோவோட சந்ததி டெவலப் ஆகும். காயினோட சந்ததி எங்கேயே முடிஞ்சிரும்? சேத்தோட சந்ததி டெவலப் ஆயிருக்கும். நோவோட காயினோட சந்ததி டெவலப் ஆயிருக்காது. ஸோ அதுவுமே வந்து ஒரு சிக்கலா இருக்கும். இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த விஷயங்கள் நம்ம எப்படி மேற்கொள்றது, இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விகள் தான். இப்ப காயினுக்கு தேவன் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தார்? நம்ம சகோதரர் சொன்னார், சகோதரனுக்கு விரோதமா என்ன பண்ணாலும், அதாவது சொல்லுவாங்க, ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் தேவன் என்ன பண்ணுவாரு? நான் அவனை கெடுப்பேன்னாரு. காயின் என்ன பண்ணா? காயின் என்ன பண்ணா? தேவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு பையன் யாருன்னா ஆபேல். தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்தினவன் ஆபேல். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவன் ஆபேல். அவனை கொன்னதுக்கு தேவன் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தார் அப்படின்னு தேடினோம்னா எந்த பனிஷ்மெண்ட்டுமே இல்லை. இதுல யோசிச்சு பாருங்களேன், ஆபேல் வந்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததாலுமே கூட ஒரு நியாயமான மரணம் இல்லை. யாருக்கு? ஆபேலுக்கு. ஆபேல் கல்யாணம் ஆயிருந்துச்சுங்களா? ஆபேல் கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? ஸோ கல்யாணம் கூட ஆகல. ஒரு நியாயமான மரணம், எல்லாரும் மாதிரியும் ஒரு இயற்கை மரணத்துக்குள்ள போனாரா அப்படின்னா அதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மரணத்திற்கு அப்புறம் தேவன்கிட்ட போய் நியாயம் கேட்டதற்கு தேவன் ஒரு சரியான ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்தாரா? ஆமாவா இல்லைங்களா? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. கொடுத்தாரா இல்லைங்களா? இப்போ நீங்க கம்பேர் பண்ணுங்களேன், ரெண்டு காலம், ஒரு பக்கம் காயின், இன்னொரு பக்கம் ஆபேல். இதுல யாரு பிளஸ் யாரு மைனஸ்ல இருக்கு? நான் சொல்றது கிரேஸ் ஓரியன்டா, சம்பளம்னு சொல்லுவோம்ல, இன்கம் ஓரியன்டா. இதுல யாரு பிளஸ்ல இருக்குது, யாரு மைனஸ்ல இருக்கிறது? பிளஸ் காயின், மைனஸ் ஆபேல். தேவனை நம்பின பாவத்துக்கு எந்த லிஸ்ட்ல போய் சேர்ந்துட்டாரு? இல்ல, நம்ம வெளியே இருந்து பேசல, ரைட்டு தானே? வெளியே இருந்து பேசல. நான் கேட்கறது புரியுதுங்களா? கரெக்டா இல்லைங்களா? அப்ப காயின் நல்லவர் அப்படின்னா ஆபேல் தேவனுக்கு இருந்து அவருக்கு ஒரே ஒரு அப்ரிசியேஷன் தான் வந்துச்சு. காயினை பத்தி ஒரே ஒரு வசனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆபேல் தேவனுக்கு பிரியமா பலியை செலுத்தினார், அதுக்கப்புறம் ஆபேல் செத்து போயிட்டார். ஆனா காயினை பத்தி அந்த பக்கம் அந்த அதிகாரம் முழுசா கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். காயின் நோத்துக்கு போனார், அங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணார், அங்க அவர் சந்ததி டெவலப் ஆச்சு, அந்த சந்ததி தான் பூமி முழுக்க ஆக்குபை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரமே காயினை பத்தி டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணோம்னா பைபிள் காயினை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுதுன்னு கேட்க, கர்த்தருடைய தண்டனை எதுன்னு தெரியாம இருக்குங்களா? சோ புரியல. ஓ சரி, வீட்டில் இருக்கும்போது இது போல ஃப்ரீடாக படிச்சு பாருங்க. இப்படி நம்ம சொல்றது எல்லாமே காமனாக கொடுத்துருப்பார். இவர் கொடுத்த பனிஷ்மெண்ட் அதெல்லாம் காயினுக்கு அப்ளை ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டால் தெரியல. அவர் ரொம்ப growth-ஆ தான் இருந்திருக்காரு இன்னைக்கு வரைக்குமே. ஸோ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை இந்த ஒரு கேள்விகளுக்கு நம்ம பதிலாக கண்டுபிடிச்சோம்னா உண்மையிலேயே காயினுக்கு பனிஷ்மெண்ட். அதுக்காக நம்ம காயில் வந்து குட்வான நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண போதில்லை. காயின் உண்மையிலேயே கெட்டவன் தான், பைபிள் என்ன சொல்லாது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் என்ன ஆகாது, அழிந்து போகாது. அப்படிங்கிறப்ப காயின் கெட்டவர் தான். பட் அது எப்படி நமக்கு தெரியணுங்கள, நமக்கு ஒரு சாலிட் விட்னஸ் வேணுங்கள. இந்த கேள்வியில வேற யாராவது கேட்டால் நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டக் ஆகி நின்றக்கூடாது அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் இதுக்குள்ள இருக்க எல்லாத்தோட அந்த ஹிடன் பாயிண்ட்ஸை நம்ம வெளியே கொண்டு வரோம். வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஆபேல் வந்து நம்ம யாருக்கு அடையாளமா பார்த்துட்டு இருக்கிறோம்? ஆபேல் அப்படிங்கிற கேரக்டரை இதுவரை நம்ம கத்துக்கிட்ட சத்தியங்கள் அடிப்பில் யாருக்கு அடையாளமா பார்த்துட்டு இருக்கோம்? சபைக்கு இல்ல கிறிஸ்துவுக்கு அடையாளமா ஒரு சில இடங்களை பார்ப்போம். சோ சபைக்கு அடையாளம் அப்படின்னா தேவனை நம்பி டிராவல் பண்ண ஆபேலுக்கு மரணம் அப்படின்னா நம்மளுடைய நிலைமை அதுவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம உண்மையை வரல படிச்சிருப்போம் போல, பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயினை போல் இருக்க வேண்டாம்னு சொல்லியுமே கூட அவனுக்கு பெரிய லெவல்ல பனிஷ்மெண்ட் வந்துச்சா இல்லையானா அதுவும் தெரியல. சோ இப்ப இவங்களுக்கு என்னதான் பனிஷ்மெண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பிரச்சனையோட ஆர்ஜின், இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு? அண்ணன் தம்பி பிரச்சனை இருக்குங்களா? எங்க புரியல, பலிசரத்துல இருந்து ஆரம்பிச்சிச்சு. சோ அந்த இடத்துல என்னமோ ஒண்ணு நடந்திருக்கு. அது என்னன்னு ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் இல்ல யூகிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேல நடக்க ஒரு பிரச்சனைகளை நம்ம ஓரளவுக்கு அந்த அனுமானம் பண்ணிடலாம். சோ அந்த சம்பவங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தேவன் உலகத்தை படைக்கிறார், 6வது நாள் ஆதாம் ஏவாளையும் படைக்கிறார். இப்ப ஆதாம் ஏவாள் growth ஆகுறாங்க. இடையில சாத்தான் அப்படிங்கிற கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை சாப்பிட வைக்கிறாரு. சாப்பிட வச்சு பாவம் உள்ளுக்குள்ள வருது. தேவன் ஏதேனை விட்டு அவங்க வெளியே வெட்டி விட்டாரு. இவங்க பூமியில வந்து சபிக்கப்பட்ட பூமியில இவங்களுக்கு பாதையெல்லாம் முள்ளும் குறுக்குமா இருக்குது. நெத்தி நிலத்துல அதை சாப்பிடுறாங்க. நீங்க பிள்ளை பெறும்போது வேதனையோடு பிள்ளை பெறுவா. இந்த எல்லா சாபத்துக்கும் இவங்க ரெண்டே உள்ளாயிடுறாங்க. இது எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நடக்கக்கூடிய எல்லா இன்சிடென்ட்டுக்கும் யாரு காரணம்?
ஆதாமும் ஏவாளும் மட்டும்தான் காரணம். அவங்க செல்ஃபா எடுத்த டிசிஷன் தான். இப்போ இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு கஷ்டப்படணும் ஒரே வார்த்தையில முடிச்சிடறோம். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னா, ஏதேல இருந்தவங்க சாப்பாட்டுக்கு யோசிச்சதே இல்லை. கையை தூக்குனா பழம் இருக்கும், புடுங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இங்க விவசாயம் பண்ணி ஆகணும். விவசாயம் பண்ண ஒரு 6 மாசம் ஆகும். அங்க நினைச்ச இடத்துல படுத்தரலாம். எங்க ஏதேன்ல ஒரு இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு என்னது ஒரு கரடி படுத்துட்டு இருக்குன்னா, அந்த கரடி பக்கத்துல இவர் போய் என்ன பண்ணிக்கலாம், சாஞ்சு படுத்துக்கலாம். ஒரு சிங்கம் படுத்துட்டு இருக்குன்னா அதுக்கு பார்த்து என்ன பண்ணிருக்கலாம். இப்ப ஏதேன் விட்டு வெளியே வந்துட்டாரு. இவர் கேரக்டர் மாறிடுச்சு. அனிமல்ஸோட கேரக்டர் மாறினது ஆதாம் தெரிஞ்சிருக்குங்களா? இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டா இருந்த எல்லாமே இப்ப என்ன ஆயிருச்சு அவருக்கு. சோ ஒவ்வொரு நாளுமே வந்து இந்த கத்தி மேல நடக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஈச் ஒன் டே, எல்லா நாளுமே ஆதாமுக்கு எப்படிதான் இருந்திருக்கும், கத்தி மேல் நடக்கிற மாதிரி. எந்த மிருகம் எப்ப வந்து என்ன பண்ணுமே தெரியாது. புடுங்கின பழம்லாம் சாப்பிட்ற பழமா இருந்துச்சு, வெளியே புடுங்கினதுலாம் அரளி வித மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்றது? சோ இப்படி ஒரு இக்கட்டான சூழலை மாட்டிக்கிட்டு இந்த பெயினை ஆதாம் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்டோரி அவங்க பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. யாருக்கு? ஆதாமுக்கு ஏவாளுக்கு. இப்படிலாம் நடந்துச்சு, நாங்க இப்படி இருந்தோம், எங்க வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு, இனிமேல் நீங்க இப்படிலாம் இருக்காதீங்க, இப்படி இருந்தா உங்க வாழ்க்கை இது மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு ஆதாமும் ஏவாளும் காயினுக்கு ஆபேலும் சொல்லி கொடுக்குறாங்க. இதுல காயினும் ஆபேலும் மோட்டிவேட் ஆகுறாங்க. ரைட்டு தானே? மோட்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா பலி செலுத்துறதுக்கு போறாங்க. எல்லாரும் பைபிளை மூடி தானே வச்சிருக்கீங்க? சரி, மூடியே இருக்கட்டும். ஒரு கேள்வி, யார் முதல்ல தேவனுக்கு பலி செலுத்தின ஞாபகம் இருக்குங்களா? எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம் பாத்தீங்களா? பலி யாரு முதல்ல செலுத்தினது? அந்த வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். சோ என்ன சொல்லியிருக்காருங்களா? சில நாள் சென்ற பின்பு காயின் தன் கனிகளை, நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு என்ன பண்றான்? காணிக்கையாக கொண்டு வந்தான். அடுத்த வசனம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். சோ இந்த வசனத்தை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி பாருங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் அப்படின்னா, ஆபேலும்னா சோ இப்ப ஃபர்ஸ்ட், ரெண்டாவது யாரை பார்த்து காயின் ஒரு விஷயம் பண்ண போறாரு. அவர் அந்த விஷயத்தை பண்ண போறதுனால அதை பார்த்து இப்ப யார் பலி செலுத்த போறாரு? ஆபேலும் பலி செலுத்த போறாரு. காயின் என்ன பலி செலுத்த? நிலத்தின் கனிகள் சிலவற்றை கொண்டு போய் வைக்கிறாரு. ஆபேல் வந்து மந்தையில ஒரு சில விஷயங்கள் என்ன பண்றாரு? கொண்டு போய் வைக்கிறாரு. இதுல யாருடைய பலியை தேவன் அங்கீகரிச்சார்? மறுபடியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பலி கொடுத்தது யாரு? நியாயப்படி தேவன் என்ன பண்ணி இருக்கணும்? அதுதான், அது கரெக்ட் தான், இல்லையா சொல்லலைங்க. ஏன்னு கேட்குறேன். இப்ப பலி கொடுக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஸ் யாருக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சுங்க? தேவனுக்கு நான் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஸ் இல்ல ஒரு ஆர்வம் யாருக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சு? ஆர்வம் வர்றது ஒரு புரிதல், அதை செயல்படுத்துறது இருக்குல்ல. இப்ப எனக்கெல்லாம் ஆர்வம் வரும், இந்த மாதிரி மாநாடு நானும் நடத்தணும் இண்டிவிஜுவலா, இதுக்கு எவ்வளவு செலவு வந்தாலும் நானே பண்ணணும் அப்படின்னு நான் இமேஜினான பண்ணுவேன். ஆனா பிராக்டிகலா யோசிச்சோம்னா பேங்க் பேலன்ஸை கன்சிடர் பண்ணும்போது வேண்டாம், நம்ம கான்ட்ரிபியூஷன் பண்றதோட நிறுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆசைப்படுறது எல்லாரும் பட்டலாம், அதை செயல்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் வேணும், ஒரு கெப்பாசிட்டி வேணும். இப்ப காயின் வந்து அவர் என்ன முடிவு பண்ணாரோ அந்த முடிவை உடனே என்ன பண்ணிட்டாரு? ரைட் ஆர் ராங்? கரெக்டா தப்புங்களா? கரெக்ட். இப்ப இவரை பார்த்துட்டு தான் ஆபேலும் என்ன பண்றாங்க, அவருக்கு இருக்கிற என்ன விஷயம் இருக்கும். இப்ப பிரச்சனை என்னன்னா, ஆபேலோட வேலை என்னது? ப்ரொஃபஷன். ஆபேலோட வேலை அப்படியே முதல் வசனத்தை வாசிச்சிருங்களேன். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். சோ ஆபேலோட ப்ரொஃபஷன் என்னது? ஆடு மேய்க்கிறது. காயினோட ப்ரொஃபஷன் என்னது? பயிர் செய்ய. இப்ப காயின்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து காயின் என்ன பண்றாரு? டொனேட் பண்றாரு. ஆபேல்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து அவர் என்ன பண்றாரு? டொனேட் பண்றாரு. இப்ப ஒருவேளை தேவன் என்ன மாதிரி இருந்தார் அப்படின்னா, என்ன மாதிரினா, நாங்களாம் நான்வெஜ்ல ரொம்ப இன்வால்வான கேரக்டர்ஸ், எங்களை சார்ந்தவங்களை தெரியும், நான்வெஜ்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இங்க இருக்க எல்லாருக்குமே ஏறக்குறைய அப்படிதான். ஸோ அதனாலதான் ஆடை சூஸ் பண்ணிட்டாரா? முதல் பலன்களா? நான் என்ன சொல்றேன்னா, அவர்கிட்ட அதானே இருந்துச்சு. இப்ப அவர்கிட்ட ஆடு இருந்துருந்துச்சுன்னா, இப்ப காயின ஆடு மாடு மேட்ச் புரியல. கரெக்ட். சரி, இப்போ இதுல ஒண்ணு பார்த்திருப்போம். என்ன அப்படின்னா, தேவன் பலியையும், சாமுவேல் சொல்லியிருப்பார்ல, தேவன் பலியையும் காணிக்கையும் விரும்புகிறதில்லை. நம்ம என்ன பலி செலுத்துறோங்கிறது முக்கியமா, எப்படி செலுத்துறோங்கிறது முக்கியங்களா? எப்படி செலுத்துறோங்கிறது தான் முக்கியம். இப்ப நம்ம ஆபேல வந்து அக்யூஸ் பண்றதுல சப்ஜெக்டோட கன்க்ளூஷனா நமக்கு புரிஞ்சிடும்.
ஆபேல் தான் ஹீரோ, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. காயின் தான் வில்லை, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் அந்த ரூட் இருக்குல்ல, வே ஆஃப் அப்ரோச்னு சொல்லுவாங்கல்ல, இதுல என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். சோ பிரச்சனை என்னன்னா, ஆபேல்கிட்ட என்ன இருந்துச்சோ அதை தான் கொண்டு வந்து கொடுத்தான். காயின்ட்ட ஒருவேளை காயினா ஆடு மேய்க்கிற மாதிரி இருந்தானா அவன் என்ன கொண்டு வந்து கொடுத்துருப்பான்? ஆட்டை கொண்டு வந்து கொடுத்துருப்பான். அவன்கிட்ட ஆடு இல்ல, சோ அவன்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து கொடுக்குறான். பலி செலுத்துங்கிற இன்டென்ஸ் முக்கியமா, என்ன பலி செலுத்துறோங்கிறது முக்கியமா? ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, தேவன் பலியையும் காணிக்கையும் விரும்புகிற அல்ல, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் அப்புறம். சோ அதுதான் உத்தமமானவர் சொல்லிட்டாரு. இப்ப அந்த வசனத்தின் பேஸ் படி பார்த்தோம்னா காயின் செஞ்சது கரெக்டா தப்புங்களா? கரெக்டா தப்புங்களா? சோ அந்த ஹிஸ்டரியை நீங்க என்ன டீப்பா படிச்சு பார்த்தோம்னா, இதை என்டையர் பார்த்தோம்னா ஆபேலோட லைஃப் ஹிஸ்டரி ஃபுல்லாவே இழப்புகள் சம்பந்தமா தான் இருக்கும், பெரிய growth-ஏ இருக்காது. ஆனா பெரிய தப்பு பண்ணாலுமே கூட காயினோட லைஃப் ஹிஸ்டரி வந்து பயங்கர growth-ல போயிட்டு பெரிய ஒரு லெவலுக்கு யாரு போயிருவா அப்படின்னா காயின் போயிருவார். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல் பலி செலுத்தின இன்டென்ஸ் வந்து அவருக்கு தான், முதல் பலி செலுத்துறது அவர் தான். இப்ப இன்னொரு விஷயம் நம்ம நோட்டீஸ் பண்ணணும், உண்மையிலேயே தேவனுக்கு காயினை பிடிக்குமா பிடிக்காதுங்களா? சத்தமா சொல்லும், பிடிக்குமா? ஆனா அவர் தான் சொல்லியிருக்காரு, ஒன்னியம் அல்ல பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காய், பொல்லாங்கனால் உண்டாயிருந்தனா பிசாசு, அவருடைய மனுஷன் உருவம் மட்டும்தான் மனுஷன், பட் உள்ள இருக்க நாலேஜ் ஃபுல்லா யாருடைய நாலேஜுங்களாமா? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? புரியல சத்தம். வேலிடான பாயிண்ட். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க ஜீவ ஆத்மாவா இருக்கும்போது இவங்க கன்சீவாய் குழந்தை பெற்றுக்கலையும். எங்கே வந்து அப்படின்னா கன்சீவாய் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க? இவங்க பாவத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாலும் சங்கீதக்காரன் சொல்லுவாருங்களே, அது மாதிரி அந்த வசனம் இங்க இருந்தா என்ன ஆப்டா இருந்திருக்கும். உண்மையிலேயே காயின் எப்படித்தான் பிறந்தவர்? பாவ ஆத்மாவா மாறினதுக்கு அப்புறம் தான் காயினோட ஜனப்பித்தல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸே நடந்துச்சு. ஸோ ஆக்சுவலா இவர் வந்து ஒரு பாவ ஆத்மா அப்படின்னு வச்சுக்கலாமே. ஆனா இருந்தாலுமே கூட அவர் தான் தேவனுக்கு பலி செலுத்தணும் முடிவு பண்ணவர், முதல் பலி செலுத்தினது அவர் தான். இப்ப யோசிச்சு பாருங்க, நான் வந்து எங்க அப்பாவுக்கு ஒரு விஷயம் செய்யணும்னு ஆசைப்படுறேன், அதை செஞ்சுட்டேன். எங்க அப்பாவுக்கு செய்யணும் ஆசைப்படுறேன், செஞ்சுட்டேன். எனக்கு அடுத்து என் தம்பி வர்றான், அவனும் ஒரு விஷயத்த பண்றான். நான் ஒரு ஃபுட்டு விஷயத்தை எடுத்துக்கோமே, எங்க அப்பாவுக்கு ஒரு ஃபுட்டு பிடிக்கும், அதை நான் சமைச்சு வச்சுட்டு நிக்கிறேன். ஒரு நல்ல ஃபுட்டு, ஒரு பிரியாணி வச்சுக்குவோம். என் தம்பி இன்னொரு பிரியாணி தூக்கிட்டு வர்றான். நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, என் தம்பி எப்பதான் வர்றான்? 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வர்றான். எங்க அப்பா வந்த உடனே அவனோட பாத்திரத்தை வாங்கி சாப்பிட்டாருன்னா எனக்கு எப்படி இருக்கும்? நம்ம பேசிட்டோம், நீங்க எல்லாம் மறுபடியும் உள்ள வராது, உங்களுக்கு தெரியும். சோ சொல்லுங்க, இப்ப நான் வந்து 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், தட்டத்தை கையில வச்சுட்டேன், சாப்பிடுங்க. எங்க அப்பா என்ன பண்ணல? சாப்பிடல. ஆபேல் வந்து 1/2 மணி நேரம் கழிச்சு தூக்கிட்டு வராரு, வச்ச உடனே சாப்பிட்டாரு. இப்ப என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு கேட்கிறேன். பயங்கர கோபம் வரும், எனக்கே வருது. அப்படிங்கிறப்ப காயினுக்கு வராம இருக்குமா? சோ ஆஸ் யூசுவல் மனித இயல்பு, காயினுக்கு கோபம் வந்துருச்சு. தேவனை எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அவர் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறவர். வேற வழி இல்லை, இவன் யாரைத்தான் கொண்டாகணும்? ஆபேலை கொண்டாடணும். ஆபேலை கொண்டுட்டான், ஆபேலு செத்துட்டாரு. மேல போய் ரெக்வஸ்ட் பண்ணியும் கூட ஆபேலுக்கு எந்த ஒரு சொல்யூஷன் அங்க என்ன வரலைங்க, வரவே இல்லை. ஸோ இந்த பைபிள்ல இன்னைக்கு வரைக்கும் கூட பார்த்தோம்னா காயினோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஆனா ஆபேலுக்குன்னு ஒரு பையன் கூட கிடையாது. கரெக்ட் தானே? ஆபேலுக்குன்னு எங்க அப்பான்னு சொல்ல, இல்ல இது வெறும்னு இன்னார்னு சொல்றதுக்கு ஒரு பையன் கூட, ஒரு வாரிசு கூட யாருக்கு இல்ல? ஆபேலுக்கு கிடையாது. ஆனா காயினுக்கு எல்லாமே இருக்கு. இது எப்படி காயினுக்கு பனிஷ்மெண்ட் ஆகும்? இது எப்படி காயினுக்கு பனிஷ்மெண்ட் ஆகும்? சோ முதல்ல பார்த்த ஒரு பாயிண்ட் தான். சோ அந்த காணிக்கைக்கே மறுபடியும் போயிடலாம். சோ அந்த காணிக்கை மறுபடியும் வாசிக்கலாம் 3ஆம் வசனத்துல இருந்து. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். மறுபடியும் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், காயினை தேவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதுங்களா? கேட்கல. பிடிக்குமா பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா டெவலப் பண்ணலாம். பிடிக்கிட்டு அவ கேள்வியே இல்லை. இன்கேஸ் அந்த வசனத்தின் அடிப்படையில் பொல்லாங்களால் உண்டாயிருந்த, ஏன்னா அவன் பொல்லாங்களால் உண்டாயிருந்த அப்படிங்கிற பட்சத்திலே தேவனுக்கு அவன் மேல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பேஸ்ல பார்த்தோம் அப்படின்னம்னா, இன்கேஸ் காயினுடைய பலி தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு பலியா இருந்துச்சுன்னா அவர் எங்கே அதை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்? எனக்கு நீ பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, உன் பலியை நான் ஏற்றுக்கொள்ள போறதும் இல்லை, நீ செலுத்துற பலி எனக்கு வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கே சொல்லியிருக்கலாம். நமக்கு ஏசாயால சொல்லுவாங்க, ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் படிச்சிருப்போம், நீங்கள் செலுத்தக்கூடிய அந்த ஆராதனையில நான் என்ன பண்றேன்? மாத பிறப்புகளையும் பண்டிகை நாட்களையும், பண்டிகை நாட்களை ஆசரிக்க சொன்னது யாரு? தேவன் தான் சொன்னாரு. வெறுக்கிறவர் யாரு தான்? இது என்ன அக்கிரமமா இருக்கு? சோ மேட்ரு என்னன்னா, அவர் என்ன ஸ்டைல்ல அதை செய்யுங்கன்னு சொன்னாங்களோ இவங்க என்ன பண்ணல? அந்த ஸ்டைல்ல பண்ணல.
இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டைலை டெவலப் பண்ணி இன்னைக்கு பல பெயர் சபைகள் அப்படித்தான் ஆராதனை நடந்துட்டு இருக்கு. நம்ம கண்கூட நிறைய பார்த்திருப்போம். ஸோ நமக்கு எது விருப்பமான விஷயமா இருக்கோ, நமக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ, நமக்கு எது ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கோ அந்த விஷயங்களை மட்டும் ஆராதனை அப்ளை பண்ணிட்டு அதை ஒரு ஆராதனை சொல்லிட்டு இது தேவனுக்கு பிரியமா இருக்கும் நம்மளே நம்பிட்டு நம்மளே கிளம்பி போயிட்டு இருப்போம். ரைட்டு தானே? ஆனா தேவனுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கு. இப்ப உண்மையிலேயே தேவன் சொல்லிட்டார், நீங்க பண்ற பண்டிகைகளையும் வார நாட்களையும் மாத பிள்ளைகளை வெறுக்கிறேன்ட்டார். அதே மாதிரி காயின்ட்டே சொல்லிருக்காங்க. முதல்ல ஒரு வெஜிடபிளை புடுங்க போறான்னு வைங்களேன். எதுக்கு புடுங்க போறாரு? எதுக்கு புடுங்க போறாரு? காணிக்கை செலுத்துறதுக்கு தானியங்களை கொண்டு வரணும்ல. அதுக்கு மண்ணுல இருந்து வெஜிடபிளை புடுங்கும் போதே இந்தாப்பா காயின் நிப்பாட்டு, நீ தேவையில்லாம அதை புடுங்கி என்ன பண்ணாத, வேஸ்ட் பண்ணாது. நான் என்ன பண்ண போறதில்ல, அதை அங்கீகரிக்க போறதில்ல. சொல்லிருக்கலாமா வேண்டாமா? நம்மள சொன்னார்ல, நீங்க கொண்டாடுற பண்டிகை நான் வெறுக்கிறேன் கொண்டாடுறீங்கன்னு சொன்னார்ல. அதே மாதிரி காயின்ட்டே சொல்லியிருக்கலாமா கூடாதா? சொல்லியிருக்கலாம், சொல்லல. சரி, மனுஷன் கஷ்டப்பட்டு அதை லோடோட தூக்கிட்டு வந்திருப்பார்ல, ஒரு 10 காயோ 20 காயோ தூக்கிட்டு வந்திருப்பாருங்களே. அப்போவா தேவன் என்ன பண்ணிருக்கலாம்? தேவையில்லாம கஷ்டப்படாத, உன் காணிக்க என்னவா போகுதுல, எனக்கு பின்னாடி இன்னொரு மீல்ஸ் என்ன ஆயிட்டு இருக்கு, என்ன ஆயிட்டு இருக்கு, ரெடி ஆயிட்டு இருக்கு, அது வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட காயினுக்கு பெரிய ஒரு டிசப்பாயிண்டடா என்ன பண்ணிருக்காது, இருந்திருக்காது. பட் தேவன் அதையெல்லாம் விட்டுட்டு கொண்டு வந்து வச்சு இவர் வெயிட் பண்ற வரைக்கும் தேவன் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு, வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. எதுக்கு 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 வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு? எப்படா ஆபேல் பலியை கொண்டு வருவான், அவன் பலியை அக்செப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தேவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆபேல் பலியை கொண்டு வராரு, ஆபேலோட பலியை தேவன் அங்கீகரிச்சாரு. காயின் நினைச்சது அப்படியே பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகி கடைசியில் என்ன பண்ணிடுறாரு. ஸோ இப்போ பிரச்சனை என்னன்னா, சகோதரர் சொல்லிட்டார் முதலே பிடிக்கும்னு. தேவனுக்கு காயினை பிடிக்காம எல்லாம் இல்லை. இந்த இன்சிடென்ட் வரைக்கும் தேவனுக்கு காயினை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் தேவன் அவனை எங்கேயுமே நெகட்டிவா தள்ளிவிடல. நீ எனக்கு என்ன பண்ண வேண்டாம், பலி செலுத்த வேண்டாம், எனக்கு பலி செலுத்தக்கூடிய தகுதி உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கேயுமே என்ன பண்ணல, டிசப்பாயின்ட் பண்ணல. அவனை பலி செலுத்த எல்லா ரைட்ஸையும் கொடுத்தாரு. பட் எங்கே தப்பு நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தா அந்த பலிகள் நம்ம அந்த லிஸ்ட் படிச்சிருப்போம். காயின் தன் நிலத்தின் கனிகளில், மறுபடியும் படிக்க அதே 3ஆம் வசனம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். 2 காணிக்கைகளை மோசே வந்து ஒரு டிஃபரன்ஷியேட் பண்றார். என்னன்னா, காயின் தன் கனிகளில் சிலவற்றை அது என்னன்னா, அவன் கண்ணுல பார்த்தா ஒரு சில வெஜிடபிள்ஸ் என்ன பண்ணா கொண்டு வந்து கொடுக்குறான். இப்ப ஆபேல் என்ன பண்றான்னா, தன் மந்தையின் கொழுமையானவைகளில், இந்த ஆர்டர் நம்ம எங்கே பார்த்திருக்கோம், மந்தையின் கொழுமையானவைகள் அப்படிங்கிற ஆர்டரை நம்ம எங்கே படிச்சிருக்கோம், பஸ்கா ஆசரிப்பு கூடாரம் சம்பவங்களை படிச்சிருப்போம். பலி இப்படித்தான் செலுத்தணும், இந்த பாட்டு தான் பலிபீடத்துல வைக்கணும் அப்படிங்கிற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்த்திருப்போம். இப்போ இதை முதல்ல யார் அங்க பண்ணி காட்டிட்டு அப்படின்னா ஆபேல் பண்ணி காட்டியிருப்பார். சரி, அதுக்காக தேவனுக்கு அதுதான் வேணுமா, வெஜிடபிள் வேண்டாமா அப்படின்னு கேட்டோம்னா, இதுக்கு பின்னாடி ஒரு இடன் சீக்ரெட் என்னன்னா, காயின் பலி செலுத்தணுங்கிற இன்டென்ஸ்ல இருந்தா அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற மோட்டிவ் இருக்குங்களே, என்ன பர்பஸுக்காக பலி செலுத்துறோம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் இருக்குங்களே. காயினுக்கு இருந்த மோட்டிவ் என்னன்னா, இப்ப பலி செலுத்துற ஐடியா வந்துருச்சு. இப்ப இன்கேஸ் காயின் ஒரு பலியை செலுத்தி அந்த பலியை தேவன் அங்கீகரிச்சுட்டா அது காயினுக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். காயின் வந்து உலகத்தின் முதல் குமாரன், ஆமாவா இல்லைங்களா? முதல் குமாரன், ஆதாம் ஏவாளுக்கும் பிறந்த ஃபர்ஸ்ட் பையன். இப்ப இவர் ஒரு விஷயம் பண்றாருன்னா அந்த விஷயத்தோட ரோல் மாடலா யார் மாறிடுவா? அந்த கேரக்டர், அந்த காயின் வருவார். சோ இவர் பலி அங்கீகரிச்சுட்டா இனி காலம் உள்ள அந்த உலகம் யாரை பத்தி மட்டும்தான் பேசும். அந்த ரெகக்னேஷன் அவருக்கு தேவைப்பட்டிருக்கு. சோ இவர் பலி செலுத்த போனார். எப்படி பலி செலுத்த போனார்னா, இப்ப இந்த சீனரி யோசிச்சு பாருங்களேன். இப்ப ஆபேலுக்கும் காயினுக்கும் அவங்க அம்மா அப்பா ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஸ்டோரி? ஏதேன் தோட்டத்துல வந்து சம்பவங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல 2 பேர் ஒன்னா தானே உட்காந்து கேட்டிருப்பாங்க, ஆமாவா இல்லைங்களா? தனித்தனியா சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. 2 பேர் ஒன்னா தான் கொடுத்து கேட்டிருப்பாங்க. அப்படின்னா பலி செலுத்தணும், இல்ல பலி செலுத்தலாம், இல்ல தேவனுக்கு ஏதாவது நம்ம திருப்பி செலுத்தணும் அப்படிங்கிற ஐடியாவை இப்ப ஆதாமோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இப்ப அந்த ஐடியா வந்து இவங்க 2 பேருக்கும் வந்திருக்கும். யார் 2 பேருக்கும்? காயினும் ஆபேல் 2 பேருக்குமே வந்திருக்கும். இப்ப காயினோட இன்டென்ஸ் என்னன்னா, இந்த உலகத்துல கிடைக்கிற ரெகக்னேஷன் யாருக்கு மட்டும்தான் கிடைக்கணும், எனக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதனால ஃபர்ஸ்ட் அவர் கொடுக்கறத நான் தான் கொடுப்பேன். அது இன்னத்தை தான் கொடுக்கணுங்கிற நாலேஜ் அங்க யாருக்கு எல்லாம் போச்சு? சோ வேகமா போறாரு, இருக்கிற பழத்தெல்லாம் புடுங்குறாரு, கொண்டே வச்சு இந்தாங்க சாப்பிடுங்கன்னாரு. சோ அதுக்கு பின்னாடி என்ன இல்லாம போச்சு, என்ன இல்லாம போச்சு? அதாவது நம்ம மல்கியால படிப்போங்கல்ல, மல்கியா 1ஆம் அதிகாரம் 6-7. மல்கியா 1ஆம் அதிகாரம் வசனம் 6-7. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே,
நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? கிளியரா சொல்லிட்டாரு, நான் பிதாவானால் என் கனம் எங்கே. தேவனுக்கு பலி செலுத்தணும் இன்டென்ஸ் இருக்கிறது கரெக்ட் தான். ஆனா அதை எப்படி செலுத்தணுங்கிறது, இன்னைக்கு நம்ம சண்டே ஆராதனையில கலந்துக்கிறோம்ல, அது எல்லாமே ஒரு விதமான பலி, கரெக்ட் தானே? ஆராதனை செலுத்தக்கூடிய ஒரு பலி. ஆனா அதை நம்ம சரியான இன்டென்ஸோட செலுத்துறோமா? ஒரு சில சபைகள்லாம் ஒரு சில வழக்க முறைகள் இருக்கு. காலையில 9:30 மணி ஆனா எங்க வந்துடணும், சபைக்குள்ள வந்துடணும் அப்படின்னு ஒரு கட்டளை போட்டானா அந்த சகோதரர் திட்டுவாருங்கிறக்காக நம்ம எங்க வந்து நிற்போம்? இதுக்கு நம்மளுடைய கடமை, இது நம்மளுடைய ப்ரையாரிட்டி, இதுல நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும். தேவன் என்னையும் பார்க்கிற அப்படி இன்டென்ஸ் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அது தேவனுக்கு பிரியமான ஒரு பலி. அந்த சகோதரர் சங்கடப்படுவாரு, அவர் ஏதாவது நினைச்சுக்குவாரு, இல்ல பார்க்கறவங்க நம்மளை தப்பா நினைச்சுக்குவான்னு வந்தோம் அப்படின்னம்னா அது என்னவாயிடும்? அது யாரை பிரைஸ் பண்ற பலி ஆயிரும்? அது என்ன பிரைஸ் பண்ற? அவர் சொல்லிட்டல, மனுஷன் வந்து எதை பார்க்கறானுங்களாமா? நம்ம சாமுவேல படிப்பாங்களே, மனுஷன் வந்து முகத்தை பார்க்கிறான், ஆனா தேவனும் இருதயத்தை பார்க்கிறார். காயினுக்கு இருந்தது வந்து அவனுக்கு மேட்டின்மை மட்டும்தான் இருந்துச்சு. இதன் மூலமா கிடைக்கக்கூடிய கிரேடோ கிரேஸோ பெனிஃபிட் அது யாருக்கு மட்டும்தான் கிடைக்கணும்? இந்த உலகத்துக்கே நான் தான் ரோல் மாடலா இருக்கணும் ஒரு இன்டென்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு ஒழிய தேவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பலி செலுத்தணும் அப்படிங்கிற நாலேஜ் யாருக்கு இல்லைன்னா காயினுக்கு இல்லை. ஆனா இந்த ரெகக்னேஷனை பத்தி அங்க யாரு கவலைப்படல? ஆபேல் கவலைப்படல. அவருக்கு பலி செலுத்த இன்டென்ஸ் இருந்துச்சு, ரிலாக்ஸ்டா போறாரு. அங்க 100 ஆடு இருந்துச்சுன்னா அவர் ஃபர்ஸ்ட் அதுல தலையீற்றை கண்டுபிடிக்கணும். தலையீற்றுன்னா முதல் பிறந்த ஆடு எதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஆட்டுல எது கொழுமையானது, அதாவது பழுது இல்லாமல் சொல்றோம்ல, எது பர்ஃபெக்டா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க இதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? ஒரு டைம் எடுக்கணும்னு வச்சுக்கோமே. ஸோ இதை செலக்ட் பண்ணி தேவனுக்கு நான் ஒன்று கொடுக்கணும், அந்த ஒன்றை எப்படி கொடுக்கணும்? பெஸ்டா கொடுக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் மட்டும் தாங்க யாருக்கு இருந்துச்சுன்னா ஆபேலுக்கு இருந்துச்சு. ஸோ ஆபேலுக்கு இருந்தது முழுக்க முழுக்க தாழ்மை, காயினுக்குள்ள இருந்தது முழுக்க முழுக்க மேட்டின்மை. நம்ம கதை மாதிரி சொல்லிட்டே போகலாம், இப்படிலாம் பைபிள் வசனமே இல்லைன்றத. நீங்க பாட்டுக்கு அவனுக்கு மேட்டின்மை இருந்துச்சுன்றீங்க, அவசர அவசரமா இப்ப புடிங்கிட்டு வந்தான்றீங்க, கடமைக்கு தான் பலி செலுத்தினான்றீங்க. இதை எப்படி நாங்க நம்புறது அப்படின்னு கேட்டோம்னா காயின் செத்து போயிடுவான். காயின் என்ன ஆயிடுவான்? ஐ மீன் காயினோட பலியை தேவன் அங்கீகரிச்சுவார். அது வரைக்கும் பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயின் தேவனுக்கு பிரியமா இருந்தவன் அந்த ஒரு செகண்ட்ல அவனோட ஒரிஜினல் ரியாக்ஷனை காட்டுவான். நோட்டீஸ் பண்ணிருக்கோங்களா? ஒரு மைக்ரோ செகண்ட்ல காயினோட ஒரிஜினல் முகம் வெளியே வரும். புரியல? அதுக்கப்புறம் நான் கொட்டது பலி செலுத்தினது அங்கீகரிச்சதுக்கு அப்புறம் காயினுடைய முகநாடி வேறுபட்டது. அது வரைக்கும் தேவன் காயினை ஆபேலை ஒன்னாத்தான் பார்த்தார். அந்த செகண்ட் உள்ளுக்குள்ள இருந்த அந்த ஒரு பாவம் வந்து அவனுக்குள்ள முடிச்சிருச்சு. இப்ப வந்து என்னன்னா அது வரைக்கும் நல்லவன அந்த காயின் இப்ப என்னவாயிட்டாரு? சோ அவருடைய முகநாடி வேறுபட்டு தன்னுடைய சகோதரன் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு. சோ அவருக்குள்ள இருந்தது ஒருவேளை உண்மையிலேயே அவருக்கு மனத்தாழ்மை தான் இருந்துச்சு அப்படின்னா இப்ப தேவன் நம்மளை பலி அங்கீகரிக்கல, நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம்? ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த ட்ரைக்கு ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனா இவர் அந்த ஸ்டெப்ல எடுக்கல. எனக்கு ஆப்போசிட்டா இருக்கிற இவன் என்ன பண்ணக்கூடாது? இது இருக்கக்கூடாது. 2 இருந்தா தானே ஆப்ஷன் இருக்கும். இதுவான 2 வரல காட்டினாத ஆப்ஷன். இதை நீட்டி தொடுனா தொட்டுதான் ஆகும். சோ தேவனுக்கே ஆப்ஷன் கொடுக்க கூடாதுங்கிற முடிவை யார் எடுத்ததா? காயின் எடுத்தாரு, ஆபேலை கொண்டுட்டாரு. அது வந்து பார்த்தோம்னா சாதாரண மர்டர் இல்லை. அந்த வசனத்தை படிச்சிருப்போம், நம்ம ஞாபகம் இருக்கும். காயின் வந்து இந்த சம்பவம் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம், உடனே நடந்திருக்காது, கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் ஆபேலை ஃப்ரெண்ட்லியா பேசி எங்கே கூட்டிட்டு போவார்னா வயல்வெளிக்கு கூட்டிட்டு போவார். வயல்வெளி யாரோட லேண்டு? காயினோட லேண்டு. அவன் தான் வந்து பயிரிடுற வேலையை செய்யறவன். சோ அவனோட லேண்டு கொண்டு போய் பர்பஸா ப்ரீ பிளான் பண்ணி யாரை கொண்டிருப்பான்? ஆபேலை கொண்டிருப்பான். சோ நம்ம முதலே சொன்ன மாதிரி இப்ப ஆபேல் செத்து போயிட்டாரு. ஆபேல் செத்து போனதுக்கு அப்புறம் கூட காயினுக்கு ஏதாவது கில்ட் ஃபீல் இருந்துச்சுங்களா? நம்ம முதலே பார்த்துட்டோம். அவனோட பலியை அங்கீகரிச்ச வரைக்கும் அவனோட முகநாடி என்ன ஆயிடுச்சுங்களாமா? அந்த வசனத்தோட வாசிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5 காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? இது கன்சர்னா கமெண்ட்டுங்களா? தேவன் பேசிட்டு இருக்காங்களா காயின்ட்ட? இது கன்சர்னா இல்ல கமெண்டா? கமெண்ட்னா புரியுதுங்களா? கமெண்டா கன்சர்னா? கருணையின் அடிப்படையில் இந்த வார்த்தையை சொன்னாரா இல்ல திட்டுனாரான்னு கேட்கிறேன். சோ நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசப்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பட்டு இருக்கும், நீ அவனை ஆண்டுகொள்ள அப்படிங்கிறது கன்சர்னா கமெண்டா? புரியல? அது கன்சர்ன். நீயும் எப்படியாவது என்ன பண்ணணும்? ஏன் அதை கன்சர்ன் நம்ம முடிவு பண்ணலாம்னா அவன் பண்ண தப்புன்னு முடிவு பண்ண தேவன் எங்க அவனை கொண்டிருப்பாரு? அன்னைக்கே கொண்டிருக்கணும். ஆபேலை கொன்னப்பவே தேவன் என்ன பண்ணிருக்கணும்?
கொண்டிருக்கணும். ஆனா அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து அவனை வாழ்றதுக்கு தேவன் என்ன பண்ணிட்டாரு, அலோவ் பண்ணிட்டாரு. சோ அவர் கன்சர்ன்ல நீ மறுபடியும் பலி செலுத்த இன்டென்ஸை கொடுத்து நீ மறுபடியும் எனக்கு பலி செலுத்து, அதை ஏற்புடைய விதமா செலுத்து, தேவனுக்கு எது பிரியமோ அதன்படி செலுத்து, நான் உனக்கு என்ன பண்றேன் ஒரு ஆப்ஷன் தரேன் அப்படின்னு சொன்னார். நமக்கும் அந்த மாதிரி ஆப்ஷன் லைஃப்ல நிறைய வரும். அதான் சொல்லிப்பால, நம்ம ஒரு பலி செலுத்துறோம்னா அதை கட்டாயமாயும் அல்ல விசனமாயும் அல்ல, அதை முழு மனசோட என்ன பண்ணி ஆகணும், செலுத்தணும். காயினுக்கு அந்த மைண்ட் இல்லை, ஆனா ஆபேலுக்கு இருந்ததா என்னது அந்த மைண்டு. அதனாலதான் ஆபேல் பலி செலுத்தினது அப்புறம் கூட அந்த பலி அங்கீகரிச்சதும் கூட தன் சகோதரனுடைய முகநாடி வேறுபட்டது அப்படியே தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் கூட அவன் கூட்டிட்டு போகும்போது அவன் பின்னாடியே ஆட்டும் அந்த மாதிரி யாரு பின்னாடியே போனது, ஆபேலும் போனார். கடைசியில் ஆபேல் செத்து போயிட்டார். இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப தேவன் வந்து சொல்றார், இப்ப பாவம் எங்க இருக்குதுங்களாமா, இன்னும் எங்க வரல, இன்னும் வீட்டுக்குள்ள வரல, அலாட் ஆயிக்கோன்றார். தேவனுக்கு காயின் ஐடியா கொடுக்குறாரு. இப்ப பாயம் வந்து உன் வீட்டுக்குள்ள வரல, எங்கதான் இருக்குதுங்களாமா, வாசப்படியில இருக்கு, தயவு செஞ்சு அலாட் ஆயிக்கோ, இன்னும் ஒரு பலி பர்ஃபெக்டா செலுத்து, நான் உன்னை என்ன பண்றேன் அக்செப்ட் பண்றேன்னு இன்ட்டு கொடுக்குறாரு. ஆனா காயினுக்கு என்ன புரியல, அது புரியல. இருக்கிற காயினுக்குரிய வெஞ்சன்ஸும் ஜலசியும் அதிகமாகி வெளியே இருந்த பாவத்தை கேட்ட திறந்து இன்வைட் பண்ணி உள்ள இங்க வச்சிட்டாரு, கூப்பிட்டு உட்கார வச்சிட்டாரு. இனி அந்த பாவம் அவனை என்ன பண்ணும், ஆண்டு கொள்ளும். இனி அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்றானா, ஆபேலை கூட்டிட்டு போய் என்ன பண்றாருங்களாமா, என்ன பண்றாரு. சோ தன்னுடைய சகோதரனை கொண்டுட்டோம் அப்படிங்கிற பயம் இருந்துச்சுங்களா காயினுக்கு, ஒரு பதட்டம், ஒரு வேதனை, ஒரு கில்ட் ஃபீல், இல்ல தேவன்ட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிற சிந்தனையாக இருந்துச்சா. காயின் தேவன்ட்ட மன்னிப்பு கேட்டாருங்களா? இப்ப அதுல அடுத்த வசனம் வாசிக்கலாங்களே, 9ஆம் வசனம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். சோ என்ன கேட்கிறாங்களாமா, அவர் கேட்கிறார், இப்ப யார் செத்துட்டு யாருக்கு தெரியும்னா பிதாவாகிய தேவனுக்கு ஆபேல் இறந்துட்டாருன்னு தெரியும். உடனே காயினை கூப்பிட்டு கேட்கிறாரு, உன்னுடைய சகோதரன் எங்கே அப்படிங்கிறாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு, நான் அவனுக்கு யாரோட ஸ்டாண்டர்டு, நம்ம எசேக்கியேல்ல படிச்சிருப்போங்கல்ல, என்ன படிச்சோம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் தானே, வசனம் படிக்க லேட் ஆயிடும். என்ன சொல்லியிருப்பாருன்னா, சாத்தானை குறித்து நம்ம படிச்சிருப்போம். நான் உன்னையே என்னுடைய அந்த என்ன தோட்டாது எடுத்துருங்களேன், எசேக்கியேல் 28:14. நீ காப்பாற்றுவதற்கு அபிஷேகம் பண்ண கேட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை என்ன பண்றேன் வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய் அப்படின்னு சொல்றாரு. சோ அவன் அங்கே இருந்தப்ப அவன் பாவம் பண்ணிட்டான் அப்படிங்கிற பட்சத்துல இப்ப சாத்தானுடைய நாலேஜ் யார்ட்டையும் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப சாத்தானுக்கு கோவம் வரக்கான காரணமே என்ன, சாத்தான் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு, மேகல இருக்கும்போது, ஐ மீன் தேவன் கூட இருக்கும்போது சாத்தான் என்னவா இருந்தாரு, லூசிபர், ஒரு பிரதான தூதன். கேப்ரியல், மைக்கேல், லூசிபர், இவங்க 3 பேர்ல அவர் ஒரு தூதனா இருந்தவர், தேவனுக்காக வேலை செய்யக்கூடிய கேரக்டர். எந்த இடத்துல மாறினார்னு கேட்கிறேன், எந்த பாயிண்ட்ல சாத்தானா மாறினார்னா, தேவன் பூமிக்கு அவர் என்னவா வச்சாரு, காவலா வச்சார். சோ அந்த ஒரு நாலேஜ்னாலதான் இந்த அற்பமான ஜனங்களுக்கு நான் காவலாளியான்னு சொல்லிட்டு தான் சாத்தான் வந்து சாத்தானா கன்வெர்ட் ஆயிட்டான், ரைட்டு தானே. இப்ப அதே டோன்ல இப்ப இங்க யாரு கேட்கறதுனா, என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியோ, அதான் என்னன்னா இதுதான் எனக்கு வேலையா, இதுதான் வேலையா, வாட்ச்மேன் வேலை பாக்குறதா எனக்கு வேலையா அப்படிங்கிற டோன்ல அங்க யாரு கேட்காதுன்னா காயின் கேட்கிறாரு. அப்படியே அந்த வசனம் கண்டிப்பா அப்படி 10ஆம் வசனம். அதற்கு அவர், என்ன செய்தாய், உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. சோ என்ன சொல்லி அவனை நீ என்ன பண்ண, என்ன செய்தாய், உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்ன பண்ணுங்களாமா, என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அப்படின்னா ஒருவேளை இந்த சம்பவத்துல நம்ம காயனா இருந்தோம்னா, தேவன் நம்மளை கூப்பிட்டு கொஸ்டின் பண்றாருன்னா நம்ம என்ன பதில் சொல்லியிருப்போம், நம்ம தப்பு பண்ணணும்னு கண்டுபிடிச்சாரு, நம்மளை கூப்பிட்டு கொஸ்டின் பண்றாரு, அப்ப நம்ம என்ன பதில் சொல்லியிருப்போம்னு கேட்கிறேன். மன்னிப்பு கேட்டிருப்போம், தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க, ஏதோ அவசரத்துல பண்ணிட்டேன், அப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்போம். ஆனா அதுக்கு அவன் என்ன ரிப்ளை பண்ற அப்படின்னா, இப்பொழுது உன்னுடைய சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில என்ன பண்ணியிருப்பாய், சபிக்கப்பட்டிருப்பேன்னு ஒரு சில விஷயம் சொல்லிட்டு அதுல வந்து 12 படிங்க. நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறாரு. கடைசியில இவர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, இந்த சம்பவம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த தண்டனை என்னால் என்ன பண்ண முடியாது. சோ அப்பவே ஒரு செல்ஃபிஷா இவரை பத்தி மட்டும் தான் யோசிச்சிருப்பாரு ஒழிய, ஒரு அப்ராணியா ஒரு ஜீவனை கொண்டுட்டமேங்கிற கொஞ்சம் கூட கில்ட்டி ஃபீல் அங்க யாருக்கு இருந்திருக்காது. அப்பவுமே சரி, அதுக்கப்புறம் என்னை பார்க்கிற எவனும் என்னை கொண்டு போன முழுக்க இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை மட்டும் தான் யோசிச்சிருப்பாரு ஒழிய, இவர் கூடவே இவ்வளவு நாள் சுத்திட்டு இருந்த ஒரு நபரை குறிச்ச கவலை இவருக்கு யாருக்கு இருந்திருக்காது, காயினுக்கு சுத்தமாவே இருந்திருக்காது. இருந்தும் தேவன் அவனை என்ன பண்ணல,
அதாவது ஆபேலை கொண்டிருக்கிறார். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு கேரக்டர், தேவனுக்கு பிரியமான பலி செலுத்தின ஒரு கேரக்டர், தேவனுக்காக தன் ஜீவனை கொடுத்த ஒரு கேரக்டருக்கு தேவன் ஒண்ணுமே செய்யல. ஆனா தேவன்கிட்ட தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கல, பிராயச்சித்தை செய்யல, பாவ அறிக்கை செய்யல, கடைசி வரைக்கும் சுயநலத்தின் அடிப்படையில் மட்டும் பேசியிருந்த கேரக்டருக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டுமே கொடுக்காம இருந்தார் அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்கிறேன். சோ அப்ப காயினுக்கு அவர் என்ன தண்டனை கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, காயினுக்கு அவர் கொடுத்த தண்டனை இந்த உலகத்துல என்ன பண்றதா வாழ்றதா. இந்த உலகத்துல வாழ்றதே நமக்கு என்னதுதான், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உலகத்துல சந்தோஷமா இருக்கிறது. இவ்வளவு அப்படித்தானே ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். காயின் நல்லா இருக்கான், அவன் சந்ததி டெவலப் ஆயிருச்சு, அவன் குடும்பம் எல்லாம் நல்ல நல்ல தொழில்கள் வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல. உண்மையிலே அது வளர்ச்சியா இல்ல ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்றது வளர்ச்சிங்களா? இந்த பதில் ஆரம்பத்திலே நம்ம சொல்லியிருக்கணுங்க. காயின் நல்லவரா கெட்டவரான்னு கேட்டப்ப நமக்கு உலகம் தேவையில்லைங்க, பரலோகத்துல தேவன்ட்டு போன அவர் தாங்க ஹீரோ, நம்மளும் அதுக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா காயின் அப்பவே கெட்டவராக இருப்பார். இந்த சப்ஜெக்ட் அங்கேயே முடிஞ்சிருக்கும். பட் நம்மளோட மைண்ட்லயே இந்த உலகம் தான் நமக்கு பெஸ்ட், இந்த உலகத்தோட வாழ்க்கை, இந்த உலகத்தோட நடைமுறை சடங்காச்சாரங்கள் இதுதான் நமக்கு பெஸ்ட். இந்த களியாட்டங்கள் சொல்லுவோம்ல, ஹாப்பினஸ், என்ஜாய்மெண்ட், இதுதான் நமக்கு இன்னைக்கு தேவைப்படுது. ஒரு நல்ல ஒரு வெல்த்தான லைஃப், நல்ல ஹெல்த்தான பிசிக்கு, இதுதான் நமக்கு வந்து ஒரு கிரேஸாவே நம்ம பார்க்கிறோம். இது இருந்துச்சுனாலே நான் ஃபுல்ஃபில்லா இருக்கேன், நல்ல ஒரு வேலையில இருக்கேன், நல்ல ஒரு குடும்பம் இருக்கு, நல்ல ஒரு சம்பளம் இருக்கு, நல்ல ஒரு சொசைட்டி இருக்கு, நல்ல ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்குனாலே தேவன் என்னை பத்திரமா பார்த்துக்கிறாரு. நம்மளே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஏமாத்திட்டு இருக்கோம். அது கிடையாது கிரேஸ். அவர் சொல்லிட்டாரு, கிறிஸ்துவின் கூட நீங்க ஆளுகை செய்யணும்னா என்னதான் பண்ணி ஆகணும். அவர் சகிச்ச பாடம் நம்ம சகிக்கணும். ஆபேல் சகிச்சார், தன் சகோதரன் பின்னாடி போறோம், அவன் என்ன பண்ணுவானே தெரியாது, என்ன பண்ணினாலும் ஓகேன்னு போறான், அந்த மைண்ட் செட் இருக்குங்களா, அது பெரிய விஷயமா? சகோதர கொள்ள கூட்டிட்டு போறது பெரிய விஷயங்களா? நம்ம பாக்குறோம்ல, ஆபேலை பத்தி ஒரு வசனம் தான் பேசியிருந்தாரு, காயினை பத்தி ஒரு அதிகாரமே பேசியிருந்தான்னு சொல்லிட்டு. காயினோட சந்ததி முதல் உலகத்தோட முடிஞ்சிருச்சு, காயினுடைய சந்ததி முதல் உலகத்தோட முடிஞ்சு. என்டையர் பைபிள் ஆபேலை பத்தி பேசுது, இன்விசிபிளா. ஆமாவா இல்லைங்களா? ஆபேலுடைய சாக்ரிஃபைஸ என்டையர் பைபிள் இன்விசிபிளா பேசுது, பேர் மட்டும்தான் சொல்லல. ஆனா அந்த பக்கம் பார்த்தோம்னா விசுவாச வீரர்கள் பட்டியல யாரோட பேர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும்? ஆபேலோட. அது நமக்கு இம்பார்ட்டன்டா இல்ல காயினுக்கு கிடைச்ச growth இம்பார்ட்டன்டான்னு கேட்கிறேன். சோ இவ்வளவு நேரம் நம்ம காயினுக்கு கிடைச்ச growth தானே பெருசா தெரிஞ்சு, அது நமக்கு பெருசா தெரியல. அப்பயே நம்ம சொல்லியிருப்போம் அது வேஸ்ட். எது வேஸ்ட்? இந்த உலகத்துல எதையுமே நீங்க சேர்த்து வைக்காதீங்க, இதை சேர்த்து வச்சா என்ன பண்ணிரும்? பூச்சியும் புழுவும் அரிச்சு எடுத்துட்டு போயிடும். அதை நீங்க பண்ணாதீங்க, நீங்க சேர்த்து வைங்க, சேர்த்து வைங்க. ஆபேல் அங்க சேர்த்து வச்சார். ஆபேல் என்டையர் லைஃப்ல அவர் செலுத்தின ஒரே ஒரு பலி அவருடைய என்டையர் லைஃப்க்கு சாட்சியா யாருக்கு போதுமானதாக இருந்தது? தேவனுக்கு போதுமானது. இன்னைக்கு நம்ம வந்து பல பலி செலுத்திட்டு இருக்கோம். நம்ம சகோதரர் சொல்லுவாங்களே, நம்மளுடைய டைம், நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய சொந்த பந்தம், இது எல்லாத்தையும் தேவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை பர்சன்டேஜ்? நம்ம அப்போஸ்தலர் லைஃப் ஹிஸ்டரியில படிச்சிருப்போம்ல, அனனியா சப்பீரால் எல்லாரும் சொத்தை வித்து அப்போஸ்தலர் பாதத்துல வச்சாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருப்பாங்க? சொத்தை விற்கிற வரைக்கும் ஒன்னாதான் இருந்தாங்க. சொத்தை விற்கணுங்கிறதுல இவங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா மொத்தத்தையும் கொண்டு போய் கொடுக்கணுமான்னு யோசிச்சு பாதியை இவங்க வச்சுக்கிட்டு பாதி என்ன பண்ணாங்க? அப்ப அங்க யாரோட நாலேஜ் பெருசாயிருச்சு? நம்மளுடைய செல்ஃப். தேவன் நம்மளை பார்த்துக்குவார் அப்படிங்கிற இன்டென்ஷன் அவங்களுக்கு இல்லாம போன மாதிரி இன்னைக்கு நமக்குமே உலகத்தோட ஆசீர்வாதங்கள் பெருசா தெரியல ஒழிய தேவனுக்குள்ளான வார்த்தைகளுக்கு நம்ம போறோமா இல்ல அதுக்கு ஒரு பிரயாசத்தை படுறதுக்கு ரெடியா இருக்கிறோமான்னு கேட்டா ஒரு கொஸ்டின் மார்க் வந்து நின்று இருக்கு. ஆபேல் செலுத்தின ஒரு பலி தேவன் அவனை அங்கீகரிக்க போதுமானதாக இருந்தது. நம்ம எத்தனை பலி செலுத்தி நம்ம அங்கீகரிக்கலைன்னா காயின் நம்ம ஆபேல் மாதிரி இருக்கிறோம்னா காயின் மாதிரி இருக்கிறோங்களா? காயினுக்கு மறுபடியும் பலி செலுத்த சான்ஸ் கொடுத்தார். அதனாலதான் அவனுக்கு வாழ்றதுக்கே அதிகாரம் கொடுத்தார். நீ வாழு, நீ தான் பலி செலுத்தணும் முன்னாடி வந்த, உனக்கு பலி செலுத்துற ஆர்வம் உள்ள இருக்கு. பட் என்னன்னா 50-50னா பாதி வந்து புது சிருஷ்டி, பாதி பழைய மனுஷன். இப்ப நீ பழைய மனுஷனை முழுசா கொன்னுட்டு புதிய சிருஷ்டியா வளர்றதுக்கு நான் ஒரு டைம் பீரியட் தரேங்கிறாரு. யாரு? பிதாவிய தேவன். நான் ஒரு டைம் பீரியட் தரேங்கிறாரு. ஆனா அந்த டைம் பீரியட் ஃபுல்லாவே காயின் அவருடைய சந்ததியை growth பண்றதுக்கு மட்டும்தான் டைம் எடுத்துடைய தேவனுக்கு அடுத்து பலி செலுத்தினானுங்களா? ஒரு பலி செலுத்தினார்ல காயின், அந்த பலி அங்கீகரிக்கலைங்களே, தேவன் மன்னிச்சு விட்டாருங்களே, அந்த மன்னிப்புக்கு பிராயச்சித்தம் பண்ற மாதிரி காயின் மறுபடியும் ஏதாவது பலி செலுத்துற மாதிரி பதிவுகள் இருக்குங்களா? கிடையவே கிடையாது. அதுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் என்னன்னா அவருடைய சந்ததியை மொத்தத்தை என்ன பண்ணிட்டாரு? காயின் இயற்கையை செத்தாரா செயற்கையா? ஒருவேளை ஃபிளட் செத்துருக்கலாம். எது எப்படியோ காயினுக்கு எதுலையுமே என்ன கிடையாது, முற்பிதாக்கள் வரிசையிலையோ இல்ல எதுலையுமே காயினுக்கு என்ன கிடையாது, ஒரு பங்களிப்பு கிடையாது. ஸோ தேவன் அவ்வளவு பெரிய கிரேஸ் பீரியட் கொடுத்துமே கூட காயின் அதை என்ன பண்ணல, சரியா யூஸ் பண்ணிக்கல. இன்னைக்கு நம்மளும் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆபேல் செத்துட்டாரு. ஆபேல் செத்ததுக்கு அப்புறம் காயினுடைய வம்சாவளர் வர்றது. தேவன் அதுல இருந்து அவருடைய ஜெனரேஷன் எடுத்துட்டு போனீங்க. ஆபேலோட இடத்துல இன்னொருத்தனை கிரியேட் பண்றாரு. யாரு?
சேத் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணி அவன்ல இருந்து எடுத்துட்டு போனார். இன்னைக்கு இருக்கிற என்டையர் வேர்ல்டு யாருடைய சந்ததி? இன்விசிபிளா. சேத்தோட சந்ததினா அது யாரோட இடம்னு கேட்கிறேன். அந்த வசனம் படிச்சிருக்கோம்ல, ஆபேலுக்கு பதிலாக எங்களுக்கு சேத்தை கொடுத்தானா, அப்ப சேத்து யாரோட, எப்படி சொல்லலாம், அது என்னமோன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து இன்விசிபிளா ஒரு ஆபேல். அப்ப என்டையர் வேர்ல்டுமே கூட இன்னைக்கு யாருடைய சந்ததியா தான் இருக்கு அப்படின்னா ஆபேலுடைய சந்ததி மாதிரி தான். ஆமாவா இல்லைங்களா? சோ காயினுடைய சந்ததி வளர்ந்தாலுமே கூட அதனால யாருக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது, நமக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது, தேவனுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆபேல் அழிஞ்சாலும் கூட இன்னைக்கு ஆபிரகாமின் சந்ததி மூலமா என்டையருமே ஆபேலோட பேர் சொல்ற மாதிரியான வாழ்க்கை தான் அங்க யார் வாழ்ந்து முடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆபேல் வாழ்ந்து முடிச்சிருக்காரு. இன்னைக்கு நம்மள அப்படித்தான். காயினும் ஆபேலும் ஒரு தாய் மக்கள், ஆதாமோட பிள்ளைங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்க நம்ம எல்லாருமே யாருடைய பிள்ளைங்க தான்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. தேவன் அந்த உலகத்தை படைச்சார்னா நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். ஒரு குரூப் காயின், இன்னொரு குரூப் ஆபேல்னா காயின் யாரு ஆபேல் யாருங்க? இதுல காயின் யாரு ஆபேல் யாரு? பூமியில இருக்க எல்லா ஜனங்களையும் கடவுள் படைச்சார். இதுல ரெண்டு குரூப்பா பிரிச்சுக்கங்க. ஒரு குரூப் காயின், இன்னொரு குரூப் ஆபேல்னா இதுல காயின் யாரு ஆபேல் யாரு? ஆபேல் திருச்சபை. சோ உலக ஜனங்களை காயினா வச்சுக்கோங்க, இல்ல பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தை வச்சுக்கோங்க. திருச்சபையின் பிள்ளைகள் ஆபேலை வச்சுக்கோங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல ஆபேல் வந்து திருச்சபையின் பிள்ளை மாதிரி, அதான் எப்படின்னா தங்க மாதிரி. யாரு? ரொம்ப காஸ்ட்லியான பொருள் தான். கிலோ கணக்கில் வாங்கினாலும் கொண்டு எங்க தான் வைப்போம்? எங்க வைப்போம்? கிலோ கணக்கில் கோல்டு வாங்கினாலும் கோல்டு எங்கே வைப்போம்னு கேட்குறேன். ஒரு லாக்கர்ல கொண்டு பத்திரமா பூட்டி வச்சிருப்போம். என்கிட்ட இவ்வளவு இருக்குன்னு தூக்கி ரோட்ல வீசுவோமா? வீசிட்டோம்னா அந்த கோல்டு யாருக்கு சொந்தம் இல்லை? நமக்கு சொந்தம் இல்லை. ரோட்ல வீசப்பட்ட ஒரு பொருள் தான் காயின். நீ உலகத்துக்கு போ, முடிஞ்சா திரும்பி வான்னு சொன்னாரு. கடைசி வரைக்கும் அவன் என்ன பண்ணல, என்ன ரோட்ல வீசிட்டாலும் திரும்பி வரவே முடியாது. காயினுக்கு அவ்வளவு நாள் சந்தர்ப்பம் கொடுத்தாரு. ஆனா காயின் என்ன பண்ணல, திரும்பி வரவே இல்லை. ஆனா ஆபேல தேவன் வந்து அவருடைய ஒரே காணிக்கையில, அதான் நம்ம ஏசாயால படிப்போம்ல, தீங்கு நாள் வருகிறதற்கு முன்பே பரிசுத்தவன் எடுத்துக்கொள்ளப்படுவான் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆபேல் செஞ்ச அந்த ஒரு பலி யாருக்கு அங்க போதுமானதா இருந்ததுன்னா தேவனுக்கு போதுமானதா இருந்தது. அவன் என் பையன், நான் என்ன செய்யணும்னு நினைச்சனோ அதை என்ன பண்ணிட்டான், செஞ்சு முடிச்சிட்டான். இனி அவனுக்கு அங்க இடம் இல்லை. ஏன்னா இதுதான் பாடுகள் நிறைந்த உலகம். அதுனா என்னது? பிதாவிய தேவனுடைய சிங்காசனம். அப்படின்னா 1,44,000 ஒருத்தரான்னு கேட்டுறாதீங்க. ஒரு புரிதலுக்காக சொல்றேன். சோ தேவனுடைய கேர் ஆஃப்ல அங்க யார் போயிட்டது? செத்து போயிட்டான்னு சொன்னவங்கள, செத்து போன பூமியில் அம்போன்னு செத்து போனீங்க. இப்ப யாரோட கேர் ஆஃப்ல போயிட்டாரு? தேவனுடைய கேர் ஆஃப்ல போயிட்டாரு. உயிரோட இருந்துமே கூட காயின் யாரோட கேர் ஆஃப்ல வரலைங்க? தேவனுடைய கேர் ஆஃப்ல வரவே இல்லை. கடைசி வரைக்கும் வரல. அதனாலதான் அவருடைய சந்ததி எவ்வளவு வளர்ந்தாலும் கடைசியில காயினுக்கு பேர் சொல்றதுக்கு அத்தனை குழந்தைங்க இருந்தாங்க. ஆனா காயினுக்கு பேர் சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. ஏன் இல்லை? காயினுக்கு பேர் சொல்ல பிள்ளை இருக்கா இல்லையா? இருக்கா? எங்க இருக்குது? சரி, ஆபேலுக்கு பேர் சொல்ல பிள்ளை இருக்கா இல்லைங்களா? எங்க இருக்குது? இங்க இருக்கிற எல்லாருமே இங்க இல்ல, என்டையர் வேர்ல்டுமே இரண்டாம் உலகத்துல யார் மூலமா வந்தாலும் நோவாவின் சந்ததி. நோவா யாரோட சந்ததி? சேத்தோட சந்ததி. சேத்து யாரோட ரீப்ளேஸ்மெண்ட்? ஆபேலோட ரீப்ளேஸ்மெண்ட். ஆபேலோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் சேத். அப்படின்னா இன்னைக்கு என்டையர் சந்ததி ஆபேலோட பேர் சொல்லும். காயினுக்கு ஒரு சந்ததி மொத்தமும் இருந்தாலுமே கூட பிளட்ல அவன் சந்ததி மொத்தமா என்ன ஆயிருச்சு? அழிஞ்சிருச்சு. இன்னைக்கு காயினும் கிடையாது. அவன் பேர் சொல்றதுக்கு அவன் ஜீன்ல ஒருத்தர் கூட என்ன இல்லை. இன்னைக்கு இல்லைன்னா நல்லா வாழ்றது பெரிய விஷயமே இல்லை. அது யாருக்கு முன்னாடி நல்லா வாழ்றோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கு. உலகம் என்னை பார்க்கணும், உலகம் என்னை பெருமையா பேசணும், என்னைய பார்த்து மற்றவங்க ரோல் மாடலா எடுத்துக்கணும், அப்படியே உலகத்துக்குண்டான காரியங்களை செஞ்சுட்டு இருந்தோம்னா அது யாருக்கு முன்னாடி பெரிய விஷயமா தெரியாது? தேவனுக்கு முன்னாடி பெரிய விஷயமா தெரியும். யாரு முதல்ல பலி செலுத்துறவங்க முக்கியம் இல்ல, யாரு தேவனுக்கு பிரியமான பலி செலுத்துறோம் அப்படிங்கறதா இங்க என்னது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமே. அந்த ஒரு சீக்ரெட் அங்க யாருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஆபேலுக்கு தெரிஞ்சிச்சு. அதை கரெக்டா என்ன பண்ணாரு? இன்னைக்கு நம்முடைய மைண்ட் செட் என்னன்னா, வெளிப்படுத்தல சொல்லுவாருங்களா, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும். சோ இன்னைக்கு நம்மளாம் எப்படித்தான் இருக்குங்களாமா? இந்த இடத்துல காயினை போட்டுக்கோங்க, இல்லைன்னா நம்மளை போட்டுக்கோங்க. காயின் எப்படி எல்லாமே இருக்குன்னு சந்தோஷப்பட்டு இருந்தாரோ இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம். நமக்கு ஒரு நல்ல வீடு இருக்கு, நல்ல குடும்பம் இருக்கு, நல்ல வேலை இருக்கு, வெல் செட்டில்டா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவர் என்ன சொல்லிட்டாருங்களாமா? அப்படி கண்டிப்பா பண்ணிடலாம். நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும்
உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு. இப்ப என்ன சொல்ல வரான்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களும் நமக்கு என்ன இல்லைங்களாமா? என்ன இல்லை? அது ஐஸ்வர்யமே இல்லை. தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதா அது என்னது? நம்ம இந்த 2 வெள்ளிக்காசு போட்ட விதையை பத்தி படிச்சிருப்போம். நிறைய கொட்டுறதுலாம் மேட்டர் இல்லை, ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிறதுல இருந்து எடுத்து போட்டாங்க. ஆனா இந்த அம்மா என்ன இருந்துச்சோ எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. அதுல எது பிரைஸ்லெஸ் அப்படின்னு கேட்டாலும் அந்த அம்மா போட்ட அந்த 2 வெள்ளிக்காசு. ஸோ அந்த ஒரு பலி தாங்க யார் செலுத்தினா? ஆபேல் செலுத்தின பலி. ஸோ இன்னைக்கு உலகத்தோட வளர்ச்சி, உலகத்தோட வாழ்க்கை, உலகத்தோட இச்சை, இதுக்கும் நமக்கு என்ன இல்லைங்க? கிறிஸ்து சொல்லியிருப்பாருங்க, நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும். உலகத்துல வெல் செட்டில்டா எந்த ஒரு கவலையும் இல்லாம கம்ஃபர்டபுளா இருக்கிறோம்னாலே நம்ம இன்விசிபிளா புரிஞ்சுக்கலாம் நம்ம யாருடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாருடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்? காயினுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஃபேமிலி நல்லா growth ஆகும், நம்ம ஃபேமிலி டெவலப் ஆகி பெருசாயிட்டே இருப்பாங்க. ஆனா தேவனுக்குள்ளான வளர்ச்சி நமக்குள்ள இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கவே இருக்காது. ஸோ அந்த வளர்ச்சியில நம்ம போனோம்னா அந்த ஒரு இன்டென்ஸ் தான் இங்க யாருக்கு வேணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வேணும். நம்ம நினைக்கிறோம் ஆபேல தேவன் கைவிட்டார். நம்ம ஏசாயா 54 படிப்பாங்கல்ல, அவர் இமைப்பொழுதுதான் என்ன பண்ணுவார்? கைவிட்டாலும். ஆனா எப்படி சேர்த்துக்குவார்களாமா? அவருடைய உருக்கமான இரக்கங்களால். இப்ப ஆபேல் எங்க இருக்கிறாரு? அங்க இருக்கிறார். இப்ப உலகத்துல படுற கஷ்டமெல்லாம் யாருக்கு தான்? டெய்லி நம்ம நியூஸை திறந்தாலே பிரச்சனை. அதெல்லாம் யார் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்? இனியும் நிறைய பிரச்சனை வரும்ன்றாங்க, அதையும் யார் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஆனா இந்த எதை பத்தின கவலை எங்க யாருக்கு இல்லை? ஆபேலுக்கு இல்லை. ஸோ நம்மளும் ஆபேலோட லைஃபை ப்ளே பண்ணணும் அப்படின்னா பலி செலுத்துறது எவ்வளவு முக்கியமோ அதை விட என்ன பலி செலுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு சொல்லியிருப்பாருங்களே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு சொல்லியிருப்பார். அதில் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். சோ பலி செலுத்தனுடைய இன்டென்ஸோட தான் யார் உள்ள போனா? காயின் உள்ள போனாரு. ஆனா அவர் யாருக்காக போல? தேவனுக்காக போல, அவருடைய மேட்டின்மைக்காக போனார். சோ நீங்கள் அது மாதிரி இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். என்ன பண்ணணுங்களாமா? என்ன தேவனுக்கு நன்மையோ, எது தேவனுக்கு பிரியமோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செலுத்தணுங்களாமா? என்ன செலுத்தணும்? பலி செலுத்தணும். அப்படி பலி செலுத்தணும்னா ஒரு செகண்ட்ல மரணத்துக்குள்ள போய் தேவன்கிட்ட போன மாதிரி நம்மளும் என்ன ஆயிரணும்? மறுரூபமாயிருவோம் அப்படிங்கிறார். சோ அது செய்ய என்ன பண்ணோம்னா அதுக்கு 1ஆம் வசனம் நல்லாவே தெரியும். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று உங்களுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அந்த ஆராதனை முத செஞ்சு காட்டினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆபேல். அதை பண்ணதுனாலதான் எடுத்த உடனே அவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சு எங்க போயிட்டு அங்க போயிட்டாரு. அதை பண்ணாதனால அவ்வளவு நாள் பூமியில இருந்துமே கூட அவருடைய பேர் சொல்ல ஒரு புள்ள கூட இல்லாம ஒரு சந்ததி மொத்தமும் ஃபிளட்ல அழிக்கப்பட்டு ஒரு நிர்பாக்கியம் உள்ளவர்னு படிச்சவங்கள அந்த ஒரு லிஸ்ட்ல யார் போயிட்டதுன்னா யார் போனது? காயின். சோ காயினுக்கு ஒரு டைம் கொடுத்தாரு. எப்படி பார்த்தோம்னா நம்ம வெளிப்படுத்தல தியத்ரா சபைக்கு வந்து அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு விஷயம் பேசியிருப்பார். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 21ஆம் வசனம். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். இப்ப இங்க எழுதுற காயினை போட்டுக்கோங்க. இது வந்து தீர்க்கதரிசனம் நம்ம படிச்சிருக்கோம். ஒரு புரிதலுக்காக சொல்றேன். நான் அவருக்கு மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு என்ன கொடுத்தேங்களாமா? தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு என்ன இல்லைங்களாமா? விருப்பமில்லை. மனமே இல்லாமல் போயிடுச்சு. யாருக்கு மாதிரி? காயினுக்கு மாதிரி. ஒரே ஒரு பலி செலுத்தினார். ஒரு பலியை தேவன் அங்கீகரிக்கல, விட்டுட்டு போயிட்டார். இன்னைக்கு நம்மளும் என்னதான் பண்ணிட்டு இருக்கோம்? நமக்கு ஒரு ரெகக்னிஷன் தேவைப்படுது, ஒரு பாராட்டு, ஒரு அப்ரிசியேஷன் தேவைப்படுது. அது கிடைக்கலன்னா உடனே நம்ம என்ன ஆயிரும்? சோர்ந்து போயிடும். கிறிஸ்து சாகர வரைக்கும் அவருக்கு என்ன கிடைக்கல? அந்த அப்ரிசியேஷனே கிடைக்கவே இல்லை. ஒரு 6 நாளைக்கு ஏறக்குறைய ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவர் தான் எங்க ராஜான்னு சொல்லிட்டு குருத்தோலை விரிச்சு கூட்டிட்டு வந்தவங்க தான் கடைசியா இவரை சிலுவையில் அறையும்னு சொல்லியும் கத்துனாங்க. சோ கிறிஸ்துவுக்கே கிடைக்காத ரெகக்னிஷன் இங்க யாரும் எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அவருடைய அடிச்சுவோட பின்பற்றி வரத்தான் யார் வந்திருக்கிறோம்? நம்ம வந்திருக்கோம். கிறிஸ்துவுக்குள்ள இருந்த எல்லாமே இங்க யாருக்கும் நேரணும்? நமக்கும் கிடைக்கணும். அது கிடைக்காம ஒரு ரெகக்னிஷன், ஒரு அப்ரிசியேஷனை எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா அது கண்டிப்பா இந்த உலகத்துல யாரும் கிடைக்காது, நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த அப்ரிசியேஷன் பின்னாடியும் ரெகக்னிஷன் பின்னாடியும் ஒரு ப்ரைடுக்கு பின்னாடி யார் போகக்கூடாது? ஃபர்ஸ்ட் யார் போயிடக்கூடாது? நம்ம போகக்கூடாது. காயின் போனா கடைசியில் அவனுக்கு எதுவுமே இல்லாம என்ன ஆயிடுச்சு? போயிருச்சு. நம்ம ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டோம். சகோதரி சொன்னாங்கல்ல, அப்ப காயின் மேல போட்ட அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டோம். ஒரு விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி பண்றோம் அப்படின்னா அந்த ஆராய்ச்சிக்கு பின்னாடி என்ன மோட்டிவ் இருக்கணும்? கேட்கிற கொஸ்டின் புரியல. நம்ம ஒரு விஷயத்தை குறித்து இன்டென்ஸா உள்ள போய் பார்க்கறோம்னா அந்த ஆராய்ச்சிக்கு பின்னாடி என்ன மோட்டிவ் இருக்கணும்னு கேட்கிறேன். இப்ப நீ காலையில இருந்து ஒரு 4-5 சப்ஜெக்ட் பார்த்துட்டோங்கல்ல, இந்த சப்ஜெக்ட் பின்னாடில என்ன மோட்டிவ் இருந்துச்சு? மோட்டிவே இல்லைங்களா?
ஒரு எச்சரிப்பு, இல்ல ஆவிக்குரிய ஜீவியத்துல நான் எப்படி என்னைய வந்து மோல்டு பண்ணிக்கிறது, எப்படி நான் என்ன க்ளோ ஆக்கிக்கிறது அப்படிங்கிற ஒரு இன்டென்ஸ் தான் இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடியுமே ஒரு ஒரு எப்படி அச்சாணி மாதிரி, ரைட்டு தானே? அப்படித்தான் இருந்திருக்கும், ரைட்டுங்களா? ஆனா இந்த விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு டவுட், எந்த ஒரு டவுட், காயின் மேல் போடப்பட்ட அடையாளம், இந்த டவுட்டை நம்ம ரிவீல் பண்றதுக்கு பின்னாடி என்ன மோட்டிவ் இருக்குன்னு யோசிக்கிறீங்க? இப்ப அந்த அடையாளத்தை போட்டதுனால காயினுக்கு கிடைச்ச பெனிஃபிட் என்ன? தேவன் காயின் அடையாளம் போட்டாருங்களே, அது என்னமாவோ இருந்துட்டு போதே, அந்த அடையாளத்துக்கு பின்னாடி அவனுக்கு கிடைச்ச பெனிஃபிட் என்னன்னு கேட்கிறேன். பாதுகாப்பு. எதுல இருந்து பாதுகாக்கப்பட்டான்? எதுல இருந்து? அவன் பண்ணின தப்புல இருந்து, அவன் பண்ண குற்றங்கள்ல இருந்து, அவனுக்கு வரப்போற மரண தண்டையில இருந்து யார் பாதுகாக்கப்பட்டது? சோ மரணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த அடையாளத்தை யார் யூஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னா காயின் யூஸ் பண்ணிக்கிட்டா. நம்ம மரணத்துல இருந்து தப்பிக்கணுமா, மரணத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கணுமா? நம்ம மரணத்துல இருந்து தப்பிக்கணுமா இல்ல மரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்காம கேட்டு பவுல் சொல்வார்களே, சாவு கீனமான இந்த தேகத்துல நாங்க எப்பவும் யாரை சுமந்து தெரியும்? அவர் சாவை எப்படி பார்க்கிறாங்களோ ஒரு ஈனமான விஷயமா பார்க்கிறார். சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், ரைட்டு தானே? சோ நமக்கு எதுதான் மஸ்ட்னா கிறிஸ்து பின்னாடி போறதா மஸ்ட். மரணத்துக்குள்ள இருந்து தப்பிச்சுக்கணுங்கிற அவசியம் யாருக்கு இல்ல. அந்த சீக்கிரம் தெரிஞ்சு நம்ம ஒண்ணுமே செய்ய போறது இல்லை. இப்ப நம்ம ஒரு பாவம் பண்ணிட்டா நம்ம அந்த பாவத்தை என்ன பண்ணி ஆகணும்? அறிக்கையிட்டு ஆகணும். பாவம் பண்ணி தப்பிச்சு போகலாம்னு நினைச்சோம்னா என்ன கிடைக்கும்? ஒரு பாவம் பண்ணிட்டோம், அந்த பாவத்துல எஸ்கேப் ஆகி போகணும்னு நினைச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கிறேன். பைபிள்ல அது ஒரு கேரக்டர் இருக்கிறாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ரூத் ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். அந்த கேரக்டர் பேர் என்னது? அவங்க ஃபேமிலி, ரூத்தோட ஃபேமிலி, அவங்க புருஷங்க பேர் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் புருஷன் மாக்லோன் கினியோன். அவங்க ஒரு தேசத்துல இருப்பாங்க, அங்க ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, அதனால தேவன் அங்க பஞ்சத்தை அனுமதிச்சிருப்பாரு. அங்க உட்கார்ந்து அவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி தப்பிச்சிருக்க மாட்டாங்க. அங்க இருந்து எங்க பஞ்சம் இல்லையோ அங்க பஞ்சம் முளைக்க ஓடி வந்திருப்பாங்க. தேவன் என்ன பண்ணிருப்பாரு? அந்த ஹிஸ்டரி படிச்சிருக்க, ரூத் சரித்திரம் படிச்சிருப்போங்கல்ல. சோ அந்த தப்பு பண்ணதுனால தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டாங்க. ரூலே என்னன்னா, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுல இருந்து ரசிக்க தேவன் ஒரு நியாயாதிபதியோ ஒரு தீர்க்கதரிசியோ அனுப்பி ஒரு சொல்யூஷன் சொல்வாரு. அந்த சொல்யூஷனை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பஞ்சம் என்ன பண்ணும்? அவங்கள விட்டு போகணும். இதுதான் நம்ம ஆர்டர். இந்த பிரச்சனை தப்பிச்சு ஓடுறது யார் வேலை இல்லை? நம்ம வேலையில. காயின் மேல் போட்ட அடையாளம் அவன் மரணத்துல தப்பிச்சு ஓடுறதுக்கான ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை அவன் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாங்களா? தேவையே இல்லை. மரணத்துல இருந்து தப்பிக்கிற எந்த ஒரு சோர்ஸ் யாருக்கு வேண்டாம்? இந்த பூமியில வாழ்றதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே வேண்டாம். அது தேவையில்லைங்கிறதுக்காக தேவனே அதை மறைச்சிட்டார். இந்த உலகத்துல நம்ம வாழணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அவர் சொல்லிட்டார், நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்கள் என்ன இல்லை, உலகத்தார் அல்ல. அதுலயே ஒண்ணு சொல்லியிருப்பாரு, இவங்க உடனே எடுத்துக்க நான் கேட்டுக்கல. யோவான் 17 கிறிஸ்து பிரேயர் பண்ணிருப்பாருங்களே, இவங்க உடனே அதுக்காக எடுத்துக்க நான் சொல்லல. இவங்க நீ பூமியில அனாதையா இருக்க போறாங்க. இவங்க பூமியில இருக்கிற வரைக்கும், நமக்காக இருக்கிற வரைக்கும் நீங்க இவங்க என்ன பண்ணுங்க, பார்த்துக்கங்கன்னு சொல்லி பிரேயர் பண்ணியிருப்பார். சோ கிறிஸ்துவ ஜீவியத்தை ஜீவிக்கிறதுக்குன்னா நமக்கு அந்த அடையாளம் அவசியமே இல்லை. அதை கண்டுபிடிக்கிறதுனால நமக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை. அது உலக வாழ்க்கைக்கு தான் ஒரு பயன். அது வேணுமா நமக்கு? அது நமக்கு வேண்டாம். சரி, கடைசி ரிமைனிங் இருக்க கொஸ்டின் என்னன்னா, இது எல்லாம் ரைட்டுங்க பிரதர், ஆனா ஆபேலோட ரத்தம் போய் கெஞ்சிச்சுல தேவன்ட்ட, என்னை ஒருத்தன் கொன்னுட்டான், இவனுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, போய் ஒரு நியாய தீர்ப்பு செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆபேலின் ரத்தம் போய் பேசுச்சுல, அதுக்கு என்ன ரீசன்? சோ அந்த பேசியுமே கூட அவர் என்ன பண்ணலைன்னா தேவன் அதுக்கான எந்த ஒரு சொல்யூஷன் சொல்லலையே அப்படின்னா, உண்மையிலேயே ஆபேலின் ரத்தம் என்ன பேசி இருக்கும்? உண்மையிலேயே ஆபேலின் ரத்தம் தேவன்ட்ட போய் என்ன பேசி இருக்கும்? சரி, கேள்வியை மாத்தி கேக்குறீங்களா? தேவன்ட்ட செத்து பேசின 2 கேரக்டர் யாரு? தேவன்ட்ட செத்துட்டு அதுக்கப்புறம் பேசின 2 கேரக்டர் கேட்கல, புரியல? இயேசு கிறிஸ்து. ஒன்னு யாருன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. நம்ம வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தை படிப்போம். ஒரு புத்தகம் இருக்கும், அதை திறக்க முடியாம இருக்கும். யாருன்னா திறப்பாடு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கும்போது ஒரு தூதன் சொல்லுவார், ஒரு கேரக்டர் வருவார், யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீது வேறுமான ஒருத்தர் வருவாருங்கிறப்ப அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற என்ன வருங்களாமா, ஒரு ஆட்டுக்குட்டி வரும். கிறிஸ்துவின் ரத்தம் அங்க போய் பேசின மாதிரி. அதுக்கு முன்னாடி யாரும் ரத்தம் போய் பேசியிருக்கீங்களாமா? ஆபேலின் ரத்தம் பேசியிருக்கு. சோ நமக்கு தெரியும் கிறிஸ்து எப்படி எப்படி சொல்லலாம், ஒரு கொடூரமான மரணத்துக்குள்ள போனாரோ அதே மாதிரி ஆபேல் எந்த மரணத்துக்குலாம் போனாரு? ஆபேல் திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் நல்லதா இருக்கிறப்ப நம்ம கிறிஸ்து என்ன பேசினார்னு யோசிச்சுப்பாரு. கிறிஸ்து தேவன்ட்ட என்ன பேசிட்டு இருக்காரு? இப்ப வசனங்கள்லாம் தெரியும், அதான் நம்ம அதிகமான வசனங்கள் படிக்கல. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களுடனே அவர் என்ன பண்றாங்களாமா, பரிந்து பேசிட்டு இருக்கிறார். கொன்னது யாரு? உடனே நம்ம இன்னொருத்தர் கை காட்ட வேண்டாம். நம்ம இன்னைக்கு அவர் யாருக்காக தான் செத்து இருக்கிறாரு?
நமக்காக தான் செத்துருக்காருன்னா கொன்னது யார் தான்? இன்விசிபிளா நம்மளும் கூட தான். ரைட்டு தானே? நம்ம இன்னைக்கு பாவம் பண்ணோம்னா அந்த பாவத்துக்காக யார் தான் மறைச்சிருக்கிறது? ஸோ இன்னைக்கு நம்ம பண்ணப்படுற பாவங்களுக்கு நமக்காக செத்த அவர் போய் என்ன பண்ணியிருக்காங்களாமா? பறிஞ்சு பேசிட்டு இருக்கிறாருன்னா அதே மாதிரி பரிசுத்தமா செத்த ஆபேலோட ரத்தம் போய் என்ன பேசியிருக்கும்? பறிஞ்சுதான் பேசியிருக்கும். தெரியாம அவன் என்ன பண்ணிட்டான்? தப்பு பண்ணிட்டான். அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, அவன் மறுபடியும் திருந்தி எங்கே வந்துருவான். ஸோ ஆவியோட பிரேயருக்கு தேவன் ரெக்வஸ்ட் பண்ணார், அவர் அக்செப்ட் பண்ணார், நான் கொடுக்குறேன், அவனை இனி யாரும் கொல்ல மாட்டாங்க, அவன் வாழட்டும், இனி வரானா இல்லையான்னு நான் பார்க்கறேன். தேவன் வெயிட் பண்ணார். ஆனா தேவனுடைய ஆசை யார் நிராசையாக்கி போயிட்டது? காய் நிராசை. இன்னைக்கு நமக்கு அதே வாய்ப்பு. இன்னைக்கு யாருக்கு அதே வாய்ப்பு? இன்னைக்கு நமக்கும் அதே வாய்ப்பு தான். கிறிஸ்து மறுபடியும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம 7 நாள் 6 நாள் உலகத்துல 7வது நாள் மட்டும் பலி செலுத்தணும் மாறி மாறி வந்துட்டு இருந்தோம்னு அவர் சொல்லிட்டார்ல, ஒன்னும் குளிராயிரும். இல்லைனா ஏதாவது ஒரு பக்கம் நில்லு. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்ன பண்ணாத, வைக்காது. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னா நம்ம சுத்தமா இருக்கோமா அசுத்தமா இருக்கோமா? சுத்தமா இருக்கிறோமா அசுத்தமா இருக்கிறோமா? எவ்வளவு சுத்தமா இருக்கிறோம்? இப்ப நான் ஒரு கால் ஆத்துல வச்சிருக்கேன், ஒரு கால் சேத்துல வச்சிருக்கேன், நான் எவ்வளவு சுத்தமா இருக்கிறேன்னு கேட்கிறேன். எத்தனை பர்சன்டேஜ்? கேட்கல. எத்தனை பர்சன்டேஜ்? 50%ங்களா? ஒரு அண்டா பால் ஒரே ஒரு ட்ரா பாய்சன் விழுகட்டும், சுத்தமா அசுத்தமாங்களா? அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல 100 அவுட் ஆஃப் 100 தான் 100. ஒன்னும் குறைஞ்சிடாது. என்ன கிடையாது அது? 100 கிடையாது, அது சுத்தம் கிடையாது. ஒரு கால் சேத்துல இருந்தாலே நம்ம எப்படித்தான் இருக்கிறோம்? அசுத்தமா தான் இருக்கிறோங்க பட்சத்துல இன்னைக்கு நம்ம இந்த ரெட்டை வேஷம் போட்டு ரோமர்ல படிச்சவங்கல்ல, என்னது ரோமர் 12:2 என்னது? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிற வாழ்க்கையை இனிமேல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, வாழ்ந்துட்டு இருக்க கூடாது. அந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருந்தா பண்ணோம்னா நமக்கு எந்த பிரயோஜனமே எங்கே எல்லாம் போயிடும். ஸோ உலகத்துல தேவன் நமக்கு நிறைய கிரேஸ் பீரியட் கொடுத்திருக்காரு. அந்த கிரேஸ் பீரியட் நம்ம யாரை இது பண்ணி ஆகணும்? தேவனை. ஒருவேளை அதை பண்ணாமே இருந்துட்டு இருந்தோம்னா ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 47 முதல். சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில். இப்ப காயின மைண்ட்ல உட்கார்ந்து நிப்பாட்டுங்க. காயினுக்கு எப்படி இருந்துச்சு? எல்லாமே எப்படி இருந்துச்சு? மனைவி இருந்துச்சு, ஒரு தேசமே அவனுக்கு இருந்துச்சு, ஒரு சந்ததி இருந்துச்சு, அந்த சந்ததி குரோத்தான சந்ததியா இருந்துச்சு. ரைட் தானே? சோ சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் என்ன போயிட்டுங்களாமா? நம்ம எதுக்கு முக்கியத்துவம் ஆரம்பிச்சிட்டோம்? சோ உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் எப்படி இருந்தவங்க, அதாவது இன்க்ரீஸ்ல இருந்தவங்க இப்ப எப்படி போக ஆரம்பிச்சிருவோம்? டிக்ரீஸ்ல. சோ சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை என்ன பண்ணுவேன்? அதுக்கப்புறம் நமக்கு பிரைஸ் பீரியடே இல்லை. என்ன பீரியட் மட்டும்தான்? டெய்லி டேஞ்சர் தான். அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படித்தான் இருக்குங்களாமா? சோ அவர் நமக்கு கிரேஸ் பீரியட் கொடுக்கும் போதே நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க, அதை யூஸ் பண்ணி அந்த கிரேஸ் பீரியட் தேவனுக்கு எப்படி பிரயோஜனமா செலவு பண்ணணும்னு பார்க்கணுமே ஒழிய நான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்குவேன், நான் இன்னும் வளரணும் உலகத்துக்கு வேண்டி ஓடிட்டு இருந்தோம்னா அது நமக்கு எப்படி இருக்காது? பிரயோஜனமாவே. அதுல 50ஆம் வசனம் வாசிக்கலாம். உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிறதுமான ஜாதியை வெகு தூரத்தில் உள்ள பூமியின் கடையாந்திரத்திலிருந்து கர்த்தர் உன்மேல் கழுகு பறக்கும் வேகமாய் வர பண்ணுவார். சோ எல்லா பிரச்சனையும் இப்ப யாருக்கு வந்துருமாமா? நமக்கு வந்துரும். சோ அது கடைசியா நம்மள எங்க தான் கொண்டு போய் முடியும்னா அழிவுக்குள்ள என்ன பண்ணிடலாமா? கொண்டு போய் முடிஞ்சிடும். சோ அந்த ஒரு விஷயத்துக்குள்ள இங்க யாரும் போயிடக்கூடாதுங்களாமா? நம்ம போகக்கூடாது. அதனாலதான் சொல்லுவாங்கல்ல, உலகத்துக்குள்ள போகவே கூடாது. அதான் எப்படின்னா உலகத்துக்குள்ளே இருந்தாலும் எப்பவுமே நம்ம பைபிளோட ஒரு டச்ல இருந்துட்டே இருக்கணும். ஒருவேளை பைபிளை ஒரு டைம் கீழே வச்சுட்டோம் அப்படின்னா மறந்துட்டு அதுக்கப்புறம் எடுக்க விடாம இருக்கிறதுக்கு 1000 ரீசன் வரும். எத்தனை ரீசன் வருங்களாமா? சரி, உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிறதுமான ஜாதியை வெகு தூரத்தில் உள்ள பூமியின் கடையாந்திரத்திலிருந்து கர்த்தர் உண்மையில் கழுகு பறக்கும் வேகமா என்ன பண்ணுவாங்களாமா? நம்ம நினைச்சா கூட நம்ம என்ன பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது? இந்த பைபிளை எடுக்கவே முடியாது. சோ மறந்தும் கூட இந்த பைபிள் என்ன பண்ண வேண்டாம், கீழே வச்சவே வேண்டாம். காயின் ஒரு டைம் கீழே வச்சுட்டான், அதுக்கப்புறம் அவனால என்ன பண்ண முடியல, அதை எடுக்கவே முடியல. சோ லாஸ்டா ஒரே ஒரு என்னது ஒரு உறுதிமொழியை மட்டும் எடுத்துட்டு இந்த சப்ஜெக்டை கன்டினியூ பண்ணிக்கலாம். கடைசியா ஒரே ஒரு வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 இருந்து 39 வசனங்கள். நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதுறார். வாசிக்கலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஃபர்ஸ்ட் அந்த கெப்பாசிட்டி யாருக்குமே என்ன பண்ணக்கூடாதுங்களாமா? நம்மளை கிறிஸ்துவோட அன்பு என்ன பண்ணிடக்கூடாது, யாரும் பிரிச்சிடவே கூடாது. காயினை பிரிச்சிட்டாங்க. ஒரு பொறாமை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உள்ள கொடுத்து காயினை யாருல இருந்து பிரிச்சுட்டாரு? தேவன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்மளை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ,
பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறல்களாலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்களானாலும் வரு காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க கூடாது என்று நம்ம என்ன பண்ணிருக்கோங்களாமா? சீல் பண்ணி வச்சுக்கணும். இந்த விஷயத்துல நம்ம வெளியே போயிட்டா பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியாது, உள்ள வரவே முடியாது. சோ காயின் மாதிரி உலகத்து மேல ஆசை வச்சு நம்ம உலகத்துக்கு போறோமா, இல்ல ஆபேல் மாதிரி ஒரு நாள் வாழ்ந்தாலும் தேவனுக்கு பிரியமாய் விழுந்து மதிக்க போறோமாங்கிறத முடிவு யார் தான் எடுக்கணும்? யார் தான் எடுக்கணும்? காயினுடைய வாழ்க்கையை வெளியேறாம பார்த்தா பிளசண்டா தெரியும். லோத்துக்கு அந்த சோதகுமார பட்டணம் தெரிஞ்சுங்களே, அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்துச்சுன்னு சொன்னாருங்களே, அது மாதிரி தெரியும். இன்டீரியரா போய் பார்த்தா தெரியும் அது வேசிகளுடைய ஒரு கூடாரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆபேலுடைய வாழ்க்கை வருத்தமா தான் தெரியும். ஆனா இன்டீரியர் போய் பார்த்தா தேவனோட வலது பார்சத்துல யார் உட்காந்துட்டா. சோ இப்ப நமக்கு எந்த சேர் வேணுங்கிறத இப்ப யார் தான் முடிவு பண்ணணும்? நம்ம தான் முடிவு பண்ணணும். சோ ஆபேலோட ரோலை நம்ம பிளே பண்ணி தேவனிடத்தில் சென்று சேர தேவன் தம்மை கிருபை செய்வாராக. ஆமென்.